2004 148 எம்பிகள் வாங்கினவங்க பிரதமராக முடியும். 2009 150 160 வாங்கினவங்க பிரதமராக முடியும். இப்போ 240 சொந்தமாக வாங்கினவங்க ஏன் பிரதமராக முடியாது? இப்போ கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. 2.5 வருஷம் உங்களுடைய சீரிய தலைமை, உங்களுடைய ரொம்ப வீரிய தலைமை இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் அண்ட் 10 வருஷம் மோடி ஆட்சி. அப்போ நீங்கள் இன்னும் கூட வாங்கியிருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருந்துச்சுன்னா 20 எம்பி சீட் உங்களுக்கு. நான் இப்போ ஏடிஎம்கேவோட ப்ளஸும் சொல்லுவேன், மைனஸும் சொல்லுவேன். டிஎம்கேவோட ப்ளஸும் சொல்லுவேன், மைனஸும் சொல்லுவேன். பிஜேபிக்கு ப்ளஸ் மைனஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் ப்ளஸ் மட்டுமே சொல்லி மைனஸ் சொல்ல முடியாத ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் மட்டும்தான். தனித்து நின்று போட்டிட்டு இது வந்து மோடி வேணும் அப்படின்னு சொல்லி வாக்களிச்ச ஓட்டு 100%. அதே மாதிரி திமுக வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளும் அதிமுக வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளும் மோடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட வாக்குகள். ஆப்வியஸ்லி அந்த மோடி வேண்டாம்னு சொல்லி போடக்கூடிய வாக்குகள் அதிகமா ஏன் திமுக பக்கம் போகுது? அப்போ அவங்க மோடிக்கு எதிராக அவங்கள்ட்ட பெரிய அலைன்ஸ் 29 கேம் இஸ் கோயிங் டு பி a tough one without any doubt. அதுவும் அலைன்ஸுக்கு அரித்மெட்டிக் எப்படி இருக்குங்கிறது தவிர ராகுல் காந்தியோட கரிஷ்மானாலும் சொல்லுவேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாயிருச்சு. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி 18% மேலே வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா போன முறை கிடைச்ச அந்த 303 சீட்டு தனிப்பெரும்பான்மை இந்த தடவை கிடைக்கல. ஸோ தமிழ்நாடு மற்றும் மத்தியில் பிஜேபிக்கு இது ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் வந்து இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதாவது நல்லா படிக்கிற மாணவன் வந்து போன முறை நீ 100 வாங்கின, இந்த முறை நீ ஏன் 80 வாங்கினேன்னு வீட்டில் திட்டுவாங்க, வாத்தியாரே திட்டுவார். ஒரு வந்து என்னப்பா இப்படி படிச்சிருக்கேன், ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வந்திருக்கு. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க தானே ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அதில் யாருக்காக குழப்பம் இருக்கு? ஸோ ஆட்சி அமைக்கிறது யாருங்கிறலையோ பிரதமர் யாருங்கிறலையோ எந்த குழப்பம் இல்லை. 2004 148 எம்பிகள் வாங்கினவங்க பிரதமராக முடியும். 2009 150 160 வாங்கினவங்க பிரதமராக முடியும். இப்போ 240 சொந்தமாக வாங்கினவங்க ஏன் பிரதமராக முடியாது? புரியுங்களா? 2004லையும் 2009லையும் காங்கிரஸ் வாங்கின சீட் எவ்வளோன்னு பார்க்கணும். யோசிச்சிங்களா? ப்ளஸ் ஒட்டுமொத்த இந்தி கூட்டணியும் சேர்ந்து வாங்கின சீட்டு பிஜேபி தனியாக வாங்கியிருக்க சீட்டோட கம்மி. பிஜேபி தனியாக வாங்கியிருக்க சீட்டை விட ஒட்டுமொத்த இந்தி கூட்டணி வாங்கியிருக்க சீட்டு கம்மி. அப்போ அவங்க வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிப்பான்னு எதிர்பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் ஒரு அலட்சியம், நம்ம எப்படியும் ஜெயிக்க போகிறோம்னு. ஏன்னா உலகத்திலே யாருக்கும் சந்தேகம் வரல யாருடைய ஆட்சி அப்படிங்கிற. ஏதோ 2-3 நாடெல்லாம் ட்ராவல் பண்ணுறாரு. இத்தாலி மாதிரி நிறைய நாடுகள்லாம் ட்ராவல் பண்ணுறாரு. அங்கேருந்துலாம் இன்விடேஷன் வந்துருச்சுன்னா இவரே கேட்பா, நான் எலெக்ஷன் நடக்கும் அதெல்லாம் தெரியும் சார்னு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியே வந்து தெரிஞ்சிருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் தான் வரணும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடின்னு போட்டு இன்வைட் பண்ணுறான். ஸோ உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் யாரோ வருவாங்க. பிஜேபி தொண்டர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு கவனக்குறைவாக இருந்திருக்கலாம். திரு சோ அவர்கள் வந்து திரு சிதம்பரம் அவர்கள் பற்றி பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்கிறார். சிதம்பரம் அவருடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சோட்ட கேட்குறாங்க. அப்போ சிதம்பரம் வந்து பெரிய அறிவாளி, இது அவருடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறார். இது அவருக்கும் தெரியும், இதுதான் மைனஸ் அப்படின்றார். ஸோ பிஜேபி ஜெயிக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ், அது பிஜேபிக்கும் தெரிஞ்சிருந்தது பெரிய மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அதனால் நம்ம எப்படியும் ஜெயிக்க போகிறதானே அப்படின்னு ஒரு கணக்கு. ப்ளஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவங்க கூட்டணி ஒன்று ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும். ஒரு கேம் ஒன்று அவர்கள் கூட்டணி அமைத்ததோ அல்லது எதிர கூட்டணி அமைவிடாமல் தடுத்ததோ செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அது அப்படியே விட்டது. ப்ளஸ் மகாராஷ்டிராவில் கட்சியை பிளந்து கொண்டு வந்தாங்க, மக்கள் யாருக்குங்கிறத கணிக்கல. ஸோ நம்மகிட்ட ஒரு 30 எம்எல்ஏ வந்துட்டாங்க, நம்ம ஆட்சி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க இல்லாமலே அவங்க ஆட்சி தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்சிபியை கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் சிவசேனாவோட மாறி நீங்கள் பண்ணது மூலமாக உங்களுக்கு எம்எல்ஏ வந்திருக்கலாம், ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியே இல்லாமல் ஒரு கட்சியாக இருந்திருக்கலாம், ஒரு ஆட்சியாக இருந்திருக்கலாம். பட் கீழே கிரவுண்டில் மக்கள் என்னங்கிறத கணிக்கணும். இந்த 2 தான் ஒரு மேஜர் இம்பாக்ட். ஒரு 60 தொகுதி தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்படிங்களா? ஒரு இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த 290 60 வந்துன்னா 350 கடந்த நிலமை அப்படியே. இந்த 60 வந்து இங்கே போயிடுச்சு, அந்த 60 வந்து அங்கே காணாமல் போயிடுச்சு, இவங்களை ஆடிச்சு. இந்த 60 வந்து இந்த 2 மாநிலத்தை வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் வந்து இந்தியா முழுக்க நீங்கள் பேச வேண்டியதே இல்லை. இன்னமும் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டில் அவங்க வந்து க்ளீன் ஸ்வீப் வச்சுருக்காங்க. குஜராத்லேருந்து டெல்லியிலேருந்து மாதிரி ஒரு 5-6 ஸ்டேட் வந்து க்ளீன் ஸ்வீப் வச்சுருக்காங்க. அதில் ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தி கூட்டணியால் க்ளீன் ஸ்வீப் எந்த ஸ்டேட்டில் சொல்ல முடியாதுன்னு தெரியல, அதர் தேன் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு. ஸோ அதனால் இவங்க கௌரவப்படுறதுக்கு நிறையா இருக்குது. பட் வந்து இன்னும் நல்லா படிக்கிற மாணவன் நல்லா படிக்கலையே அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 11% வாக்குங்கிறது தனிப்பட்ட முறையிலையும், 18% வாக்குங்கிறது கடந்த முறைக்கு இணையானது 2014க்கு இணையப்பட்டதுங்கிறதும் இதுதான் அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல்
தேர்தல் அவர்கள் தலைமையில் அப்படிங்கிறனால பிஜேபி தலைமையில், ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள 2014 கூட தேமுதிக தலைமையில் உள்ள அவங்க தான் 14 சீட்டு போட்டுட்டாங்க. இந்த முறை 23 சீட்டில் தாமரை சின்னம் போட்டுட்டு. ஸோ இது வந்து பிஜேபி லெட் அலைன்ஸ், சரிங்களா? பிஜேபியோட தலைமையை திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், திரு வாசன் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் பாமக பண்ணிக்கணும், அவங்க போன்ற மூத்த தலைவர்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பிஜேபி தலைமையில், அதனால் அவர்கள் ஆறுதல் அடையலாம். நான் ஆறுதல் அடைய மாட்டேன், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் எனக்கு இல்லை. நான் வந்து பழைய 18 10 நினைக்கிறேன். ஏன்னா 2014 திரு பொன்னார் தலைமையில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்தபோது 18 வாங்கியாச்சு. இப்போ கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. 2.5 வருஷம் உங்களுடைய சீரிய தலைமை, உங்களுடைய ரொம்ப வீரிய தலைமை, இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் அண்ட் 10 வருஷம் மோடி ஆட்சி. அப்போ நீங்கள் இன்னும் கூட வாங்கியிருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்துச்சுன்னா 20 எம்பி சீட்டு உங்களுக்கு இன்றைக்கி அலையன்ஸுக்கு, அந்த வாய்ப்பும் தவற விட்டுருக்காங்க. ஸோ அதில் அவர்கள் ஆறுதல் அடையிற கட்சியாக அவங்க ஆறுதல் அடையிறதுக்கு ஒரு நாங்கள் தான் 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. 11.5% ஓட்டு வச்சுருக்கோம் நாங்கள் தேர்தல் பண்ணாங்கன்னா. நாங்கள் வந்து பெரிய அணியாக 18% ஓட்டு வச்சுருக்கோம். நாங்கள் எங்களோட அணியாக எங்களுடைய ஓட்டு அவங்க இனிமேல் போகும்போது என்டிஏ தான் சொல்லுவாங்க, 18 தான் சொல்லுவாங்க. அவங்க 11 சொல்ல மாட்டாங்க. நாங்கள் தனியாக 11 டபுள் டிஜிட், நாங்கள் அலையன்ஸாக 18. நாங்கள் 2014 வாங்கினது நாங்கள் தக்க வச்சுட்டோம். அது அண்ணன் விஜயகாந்த் இல்லாமலே நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்போ வந்து எங்களுக்கு கருதல் இருக்கிற சரியான அது நான் ஏற்றுக்கிறேன். லாஜிக்கலாக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கிளைம் பண்ணாருன்னு அதை நான் தப்பாக குறைச்சா முடியும். நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது வளர்ச்சி இருந்திருக்கணுமே தவிர பழசு அப்படியே இருந்துச்சுங்கிறதுல நான் ஆறுதல் அடையலை. எங்களுடைய ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது, எங்களுடைய ஓட்டு வங்கி கூடி இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ டெல்லியில் ஆறுதல் அடைகிற மாதிரி தான். டெல்லியில் வந்து அவங்க எப்போ வந்து அவங்களுக்கு ஒரிஜினல் கொண்டாட்டம் எப்போ இருந்திருக்கும்? 303க்கு மேலே போயிட்டு நாங்கள் போன முறை வாங்கணும், ஒரு சீட்டு கூட வாங்கணும்னு சொல்லும்போது தான். அப்போது அது 3வது முறையாக கன்செக்யூட்டிவாக வரங்கிற ரெக்கார்ட் பிரேக் ஆஃப்டர் 60 இயர்ஸ், சரிங்களா? நேருவுக்கு பிறகு 60 ஆண்டுகள் கழித்து ஒரு சாத்தியம். எந்த இந்திரா காந்தி மாதிரி சர்வ வல்லமை வாய்ந்தவங்களுக்கோ, ராஜீவ் மாதிரி கரிஷ்மேட்டிக் லீடருக்கோ, ஏன் சோனியா காந்தி மாதிரி இவங்களை மாதிரி வந்து ஒரு கூட்டணி இதில் பயங்கரமாக அலையன்ஸ் போட்டு 20 கட்சி 22 கட்சிலாம் உள்ள வச்சு யாருக்குமே சாத்தியப்படலை. நரேந்திர மோடிக்கு சாத்தியப்பட்டிருக்கு, பிஜேபி சாத்தியம். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் வெல், அதில் ஒன்றும் கொள்ள போகணும். பட் நம்ம வந்து எப்படி ஏற்கனவே சொன்னதான், நீ எவ்வளோ வேகமாக ஓடக்கூடியாலும் நீ 10 செகண்டில் வந்து 8 செகண்டில் நீ 100 மீட்டர் சொல்கிறவன் நீ 12 செகண்ட் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த கணக்கு தான். அவ்வளோதான். ஒரு பிஜேபி இன்னமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க கூடிய கட்சி பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கேண்டிடேட் செலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே போட்டிடுவாங்கன்னே தெரியாது. நயினார் அவர்கள் மாற்றி திரும்ப அறிவிக்கப்பட்டார். அது வந்து தவறாக அறிவிச்சாங்க. நயினாரும் வினோஜ் பி செல்வம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 40ல் 2 கேண்டிடேட் யாருன்னு தெரிஞ்சது, எந்த தொகுதியும் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு. அவங்க தூத்துக்குடின்னு போட்டது வந்து தவறாக போட்டாங்க, அவங்களுக்கு தெரியல, அவங்க மிஸ் பண்ணி போட்டது. அது வந்து திருநெல்வேலி தான். ஏன்னா நான் அப்போ உடனே அவர்கிட்ட கேட்டேன், இல்லை தப்பாக போட்டாங்க, அவங்களுக்கு மாத்திரக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல. திரு அண்ணாமலை எங்கே போட்டிடுவார்னே தெரியல. அவர் போட்டியிட வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தார். இல்லை நீங்கள் போட்டிட்டாங்க. அப்போ நான் கோயம்புத்தூர். அப்போ கோயம்புத்தூரில் வந்து வானதிக்கான வாய்ப்பு இருந்துச்சு, கோயம்புத்தூரில் ஏபி முருகானந்தத்துக்கான வாய்ப்பு இருந்துச்சு, கோயம்புத்தூர்லையும் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. தென் சென்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 10 கேண்டிடேட் இருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது ஒரு கிளியராக நம்ம முன்னாடி எப்படியும் தேர்தல் வரப்போதுன்னு தெரியும். அப்போ நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு கேண்டிடேட் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னமும் கூடுதலாக வந்துருக்கலாம், ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம்ல. இப்போ நயினார் நாயந்தன் ஒரு டஃப் கொடுத்தாரு, அது காரணம் வினோஜ் பி செல்வம் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு, என்ன காரணம்? அப்போ வந்து கிரவுண்ட் ஒர்க், அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா முன்னாடியே தெரியுது. இப்போ நீ எங்கே போட்டிட போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு கருப்பு முருகானந்தம் வந்து அவர் தஞ்சாவூரா, ராமநாதபுரமா, சிவகங்கைங்கிற வரைக்கும் ஒழிட்டிட்டு இருந்தாங்க. டெபாசிட் போயிடுச்சு. யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கே அவரெல்லாம் வந்து நம்பர் 2 வரக்கூடிய கேண்டிடேட், அவர் கட்டாயமாக நம்பர் 2ல் நின்றுப்பார். அதே மாதிரி தான் தென் சென்னைக்கும் வந்து நிறைய பாஜக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கிரவுண்ட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக எஸ்ஜி சூர்யா அவர்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணலை, கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு சீட் இல்லைங்கிறதுனால தான் இந்த செட் பேக்காக. தென் சென்னையில் நடந்தது ஒரு மிராக்கிள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க். அங்கே வந்து எஸ்ஜி சூர்யா உள்பட, நாராயண திருப்பதி உள்பட, கருணாராஜன் உள்பட, தமிழிசை உள்பட பல பேர் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பல பேர் இருந்தாங்க. கட்சி ஆஃபீஸ்லாம் பல பேர் 4 பிஜேபி கட்சி ஆஃபீஸ் திறந்துருந்தாங்க, சரிங்களா? பிஜேபி கட்சி ஆஃபீஸ் முதல்ல திறந்து அங்கே தென் சென்னையில் ஆள் கொடுத்துருந்தாங்க அவங்க. ஆனால் நல்ல மேட்ரு என்னென்னா எல்லாரும் ஒன்றா ஓட்டு போட்டாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு கோஷ்டி பூசெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துட்டு நீ என்ன நான் என்ன போல இல்லாமல் நான் வந்து தமிழிசைக்கா 3வது இடம் போவாங்கன்னு தான் நினச்சேன். நான் வந்து அவங்க 3வது இடம் தான் நினச்சேன். மத்திய சென்னை மட்டும்தான் 2வது வரும் நினச்சேன். மற்ற 3 இடத்துலையுமே மற்ற 2 இடத்துலையுமே சென்னை பொறுத்தவரைக்கும் 3வது இடம் தான் வரும் நினச்சேன். அவங்க பியூட்டிஃபுல்லான டீம் ஒர்க்கு, அந்த மக்களுடைய வாக்கு ஏடிஎம்கேக்கான பாடம். நான் வந்து ஏற்கனவே இன்னொரு பேட்டில் சொன்னேன், கோயம்புத்தூரும் கன்னியாகுமரியும் தென் சென்னையும் ஏடிஎம்கே, மற்றெல்லாம் விட்டுருங்க. இந்த 3ல் ஏடிஎம்கேக்கான ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்தோம். கன்னியாகுமரி விட்டு, கன்னியாகுமரியில் வந்து அவங்க 3வது போனால் இப்போ 4வது இடம் போயிட்டாங்க. நாம் தமிழரோட பின்னாடி போனது உங்களுக்கான பாடம் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்திலேயே கட்சி எப்படி இருக்குங்கிறது. தென் சென்னையும் கோயம்புத்தூரும் ஏடிஎம்கேக்கு ஈக்குவலான பெல்ட். அங்கே நீங்கள் வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு பின்னாடி போகிறீங்க அப்படின்னா யோசிக்கணும். நீங்கள் அங்கே ஒரு அண்ணாமலை வந்தார், இங்கே ஒரு தமிழிசை வந்தாங்க, அது வந்து ஏடிஎம்கே பின்னாடி தள்ளிடுறாங்க அப்படின்னா அது ஏடிஎம்கே யோசிக்க வேண்டிய மேட்ரு. மத்தியில் வந்து மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறாரு. ஆனால்
போன தடவை 2019 அந்த காலகட்டத்துல நம்ம செய்த அந்த வீரியமான செயல்கள் வந்து திரும்ப செய்ய முடியாத போகும் இல்லையா? 370 வந்து நீக்கந்தா இருக்கட்டும். அப்படியான சட்டங்கள அப்படியான விஷயங்கள் வந்து எந்த சேலஞ்சுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. 2 விஷயத்துக்காக மோடி அரசு கொண்டாடப்படுகிறது. ஒன்று பொருளாதார சீர்திருத்தங்கள், இன்னொன்று வெளியுறவுல வந்து உள்ள அவங்களுடைய இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் உள்ள இமேஜ். இந்த 2 தான் அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டாக கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் மக்கள் நலத்திட்ட நான் 80 கோடி பேருக்கு நான் அரிசி கொடுத்தேன் அப்படிங்கிறதோ, நான் வந்து ஹர் கர் ஹர் ஜல் கொடுத்தேங்கிறதோ, அதை யாருமே தடுக்க போகல. நாளைக்கு சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ யாருமே இதை தடுக்க போகிறதில்ல. அவங்க வந்து எல்லாமே சொல்ல தான் போகிறாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து ஒரு கிரெடிட் கிடைக்க போகுது. இப்போ வந்து தங்க நாற்கர சாலை வாஜ்பாய் பீரியடில் பண்ணாங்க. அது திரு டிஆர் பாலு நாங்கள் போட்டேன்னு ஒரு கிரெடிட் பண்ணிக்கிறார். ஏன்னா அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். சரிங்களா? அன்புமணி ராமதாஸ் வந்து ஆஷா திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களை நான் வந்து பண்ணேன், அதை நான் பண்ணேன்னு கொண்டு வந்து. ஸோ அது வாஜ்பாய் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த துறையோட அமைச்சராக இருந்தாலும் அவங்களும் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. அதுபோல் இது மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. பொருளாதார சீர்திருத்தங்கள் எந்த பிரச்சனை வராது. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா கிடையாது. வெளியுறவுத்துறையில் எந்த பிரச்சனையும் வராது. எங்கே பிரச்சனை வரும்னா 370 மாதிரியான ஒரு விஷயம், யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட், அதில் ஒரு சிக்கல் வரலாம். இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள் ஒரு சிக்கல் வரலாம். அந்த 2 விஷயங்கள் அவங்க கை வச்சு வேறு ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அதில் ஒரு சிக்கல் வரலாம். மற்ற எதுலேயுமே சிக்கல் வராது. தே வில் ரன் கவர்மெண்ட் ஆஸ் யூஷுவல். 2014 எப்படி நடத்துனாங்களோ, 2000 ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு விஷயமே கொண்டு வந்தால் கூட யாரும் எதுக்க மாட்டாங்க. டிமானிட்டேஷன் மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் கூட இது பண்ணாங்க. அதில் விஷயங்கள்லாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதில் வந்து பிரச்சனை வராது. இவங்கள்ட்ட அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவும் கிடையாது. அவங்க வந்து கம்யூனிட்டியாகவும் கம்யூனலாக யோசிக்கும் போது அது நம்ம ஓட்ட ஊரில் ஏதாவது பாதிச்சிருமோ, ஆந்திராவில், பீகாரில், கர்நாடகாவில் பாதிச்சிருமோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அச்சம் வந்து அதில் வந்து அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்லலாமே தவிர ரன்னிங் ஏ கவர்மெண்ட் வில் நாட் பி a டாஸ்க். ஓகே. இன்னைக்கு வந்து இண்டி கூட்டணியோட மீட்டிங் வந்து டெல்லியில் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரியான இண்டி கூட்டணியிலேருந்து யாராவது வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிடாமல் பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இதில் வந்து 2 பக்கத்தில் யார் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்க தான் மாஸ்டருங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடம். கோவா ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த தேர்தலில் வந்து கோவாவில் வந்து காங்கிரஸ் கட்சி லீட் எடுக்குது, 3 சீட்டு முன்னாடி வந்து நிற்குது. சரிங்களா? அப்போ அவங்கெல்லாம் தூங்க போயிட்டாங்க. கோவாவில் நம்ம ஆட்சி, நம்ம தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு. இராணுவத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கரை உடனே கிளம்பி நீ வந்து கோவாவுக்கு போகணும்னு சொல்லி அவர் அந்த ஊருக்கார் அவரை போய் ராத்திரி இந்த சுயேட்சை ஆட்களை பூரா பேசி அவங்கள பூரா சப்போர்ட் வாங்கி விடிகாலில் 4 மணிக்கு ராகுல் காந்தி எந்திரிக்கும் போது ஒரு பதவி ஏற்றுட்டார் முதலமைச்சராக. புரியுங்களா? இதில் மாஸ்டர் வந்து இவங்க இப்படி பல ஊரில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கட்சியை உடைக்கிறதோ கட்சியை பிரிக்கிறதோ ஆட்கள் வாங்குறது. மகாராஷ்டிரா லேட்டஸ்ட் உதாரணம். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கட்சியை தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நான் தான் தலைவர், நான் தான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு எம்பி உங்கள்ட்ட இருக்காது, ஒரு எம்எல்ஏ உங்கள்ட்ட இருக்காது. ஸோ அப்படி ஒரு அச்சம் நீங்கள் வந்து ஏற்படுத்துவீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து இண்டி கூட்டணியில் தான் சொல்லணும். 2வது முக்கியமான விஷயம், சந்திரபாபு நாயுடுக்கு பேசிக்கலாக நவீன் பட்நாயக்கு, சந்திரபாபு நாயுடுக்கு அண்டு நிதிஷ்குமாருக்கு, ஜேடிஎஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே பேசிக்கலாக காங்கிரஸ் தான் எதிரி. நவீன் பட்நாயக் பிஜேபியோட ஒத்து போகிறதுக்கு எப்பயுமே தேங்கினது இல்லை. அவங்க எதிராக போன முறை போட்டிட்டு அவங்க பிஜேபி மேலே வந்து திரு வி.கே. பாண்டியனே சொல்கிறார். அவரை தனியாக குறி வச்சு அடித்த போதே அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நாம் அரசியலில் ஒரு நாகரிகம் எதிர்பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு ஜென்டில்மேன் பாலிட்டிக்ஸ் இப்படி தான் சொன்னாரே தவிர அவர்லாம் ஒரு ஆளாக அவர்லாம் வந்து திமிரில் பேசுகிறார் அகமது அப்படிலாம் சொல்ல. ஸோ நவீன் பட்நாயக்குடைய கட்சி பிஜேடி வந்து எப்பயுமே பிஜேபி மேலே ஒரு பற்றும் பாசம் வச்சுருக்கு. அந்த அலையன்ஸில் இருந்தவங்க, சந்திரபாபு நாயுடு அலையன்ஸில் இருந்தவர், அவங்களும் ஒரு பற்றும் பாசம் வச்சுருக்காங்க. திரு தேவகவுடாவுக்கு வந்து வாழ்நாளில் கிடைக்காத மரியாதையை எப்பயுமே கொடுத்துட்டு நரேந்திர மோடி. அவர் போயெல்லாம் பேசுவார், அவர் கூப்பிட்டு வச்சுலாம் பேசுவார், அவருக்கு வந்து தோளில் கையை பிடிச்சி வண்டியை தள்ளி விடுறது வந்து அவ்வளோ வேலை பர்சனலான ஒரு கனெக்ட் வச்சிருக்காரு. ஸோ இப்போ அவங்க கொஞ்சம் வீக்கான பொசிஷனில் வேறு இருக்காங்க, குடும்பத்தை பிரச்சனை. ஸோ கூட்டணினால ஒரு ட்ரபிள் வரும்னு யோசிக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு ட்ரபிளை இண்டி கூட்டணி தான் வச்சுக்கணும். ஏன்னா இண்டி கூட்டணி தான் டே ஒன்லேருந்து முரண் வச்சுட்டு இருந்தவங்க. வெஸ்ட் பெங்கால் அலையன்ஸ் கிடையாது, கேரளாவில் அலையன்ஸ் கிடையாது, பஞ்சாபில் அலையன்ஸ் கிடையாது, அலையன்ஸ்க்கு நான் வரமாட்டேன், நான் ஆட்சி அமைச்சா கூட நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் ஒல்ட்டிக்கிட்டு இருந்தது அவங்க. இது மாதிரி எந்த ஒல்ட்டலும் இல்லாமல் ரொம்ப அமிக்கபுளாக இந்த ஆந்திராவில் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆன போதே பவன் கல்யாணுடைய பெரும் முயற்சியில் அப்படியே நீட்டாக 2 பேருமே பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளி தெளிவாக பிரிச்சுட்டாங்க. அங்கே வந்து கீழே அவ்வளோ கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு, பியூட்டிஃபுல்லாக கிளியர் மெஜாரிட்டி, குழப்பமே இல்லாத மெஜாரிட்டி. நீங்கள் ஒய்எஸ்ஆர் அவ்வளோ எந்திரிச்சு வந்துட்டார், இவங்க இவ்வளோ க்ளீனாக ஸ்வீப் முடிச்சு போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு பி பிஜேபி கவர்மெண்ட். சரிங்களா? இப்போ வந்து 272 இருந்தால் போதும், அவங்களுக்கு 20 சீட்டு கூட இருக்குது. ஸோ இவங்களில் யாராவது போனால் கூட திரும்பி யாராவது கொண்டு பிடிச்ச முடியும். ஸோ இவங்க ஒரு பேச்சுக்கு ஜேடிஎஸ், நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு இதில் 3 பேரில் யாராவது ஒருத்தர் அப்படியே போயிட்டா கூட ஆபத்து இல்லை. 2 பேர் போனால் ஆபத்து வரலாம், அதுவும் வரும் சொல்ல வரலாம், அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே. சபாநாயகர்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. போன முறை வாஜ்பாய் ஆட்சியில் பாலயோகி கொடுத்தாங்கல்ல. ஆமாம், ரிசர்வ் பேங்க் கவர்னர் கேட்டாங்க, ரங்கராஜன் அவர் தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணார், கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. அண்டு கேபினெட்ல இடம் கிடைக்குமா சார்? கட்டாயம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய முதல் ஆட்சி 2வது ஆட்சியில் அந்த பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தபோதே கூட்டணிக்கு கொடுத்தவங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? புரியுங்களா? தனிப்பெரும்பான்மை இருந்தபோதே கூட்டணி கட்சி கேபினெட் கொடுத்தவங்க. அதனால் நீங்கள் அவங்கள குறைச்சி முடியாது. நீங்கள் 2009
யூபிஏ 2வது முறை வந்தபோது அவர்கள் தான் திமுக பிட்ரே பண்ணாங்க, காங்கிரஸ் கட்சி. நாங்கள் கேட்ட கமல்நாத் அவர்கள் எழுதி கொடுத்ததை கலைஞர் காட்டினார். இங்கே பாருப்பா, தரைவழி போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து 2 கமல்நாத் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருப்பா, கிடையாது ஏதாவது ஒன்று தான் அப்படின்னாங்க. என்னங்க ராகுல் ஃபார்முலான்ட்டாங்க. ஸோ எழுதி கொடுத்ததை பேச்சு மாற்றி பேசினது வந்து காங்கிரஸ். அவங்களுக்கு அப்படி நீடே இல்லாத போது கூட கூட்டணிக்கு சீட்டு கொடுத்தவங்க பிஜேபி. அதை மறந்து கூட சொல்லுவாங்க, எல்லாரும் கூட்டணி கட்சியை டிச் பண்ணிடுவாங்க, கூட்டணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரூஃப் காட்டணும்ல. கூட்டணி கட்சிகள் தான் பிஜேபி ஏமாற்றிருக்காங்க. இதே ஜேடிஎஸ்லேருந்து குமாரசாமி, இதே மாயாவதிலேருந்து, இதே வந்து உமர் அப்துல்லாலேருந்து, இதே நிதிஷ்குமார்லேருந்து, இவங்க எத்தனை பேருமே அவர்கள் தான் இவங்களை ஏமாற்றிருப்பாங்க. 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் நாம்பாங்க, அவங்க 2 வருஷம் வந்துட்டு போயிடுவாங்க, இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை மாதிரி கூட்டணி கட்சிகளால் ஏமாற்றப்பட்டது பாஜகவை தவிர பாஜக ஒரு நாள் கைவிட்டதில்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி 8% தாண்டிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பியூட்டிஃபுல்லான வெற்றி தமிழ்நாட்டில் ஒருத்தருக்குன்னா அது நாம் தமிழருக்கு தான். ஓகே, நான் வந்து நிறைய தொகுதிகளில் 3வது இடம் வந்து பெரிய அதிமுக கிட்டலாம் வந்து டஃப் ஃபைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், பெரிய வியப்பக்கூடிய விஷயம் அது. 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 10 தொகுதியில் வாங்கியிருக்கிறாங்க. 3ஆம் இடமும் 2-3 தொகுதியில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாகவே அவங்க அங்கீகரிக்கப்படக்கூடிய கட்சியாக மாறுறாங்க. தட் பியூட்டிஃபுல் திங். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். மற்ற எல்லாருக்கும் வந்து இப்படி அப்படி 2 சைடுமே இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நான் இப்போ ஏடிஎம்கேவோட ப்ளஸும் சொல்வேன், மைனஸும் சொல்வேன், டிஎம்கேவோட ப்ளஸும் சொல்வேன், மைனஸும் சொல்வேன். பிஜேபிக்கு ப்ளஸ் மைனஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் ப்ளஸ் மட்டுமே சொல்லி மைனஸ் சொல்ல முடியாத ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் மட்டும்தான். தனித்து நின்று போட்டிட்டு 20 ஆண்கள் 20 பெண்கள் முடிவு பண்ணி 10 பைசா செலவழிக்கிறதுக்கு வழி இல்லாமல், எந்த கேண்டிடேட் பேரும் யாருக்குமே தெரியாமல், 40 தொகுதியில் நம்ம எத்தனை கேண்டிடேட் பேர் யாருக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கேண்டிடேட் பேர் சொல்கிறோம். இவங்க யார் கேண்டிடேட்னே தெரியாமல், பாலிசி இல்லாமல், பார்ட்டி சிம்பிள் மாற்றி, கடைசி நேரத்தில் பார்ட்டி சிம்பிள் மாற்றி மக்களவை தேர்தலில், புரியுங்களா, இவர் போய் டெல்லியில் என்ன செய்ய போகிறாருன்னு யாருமே யோசிக்கல. இப்போ நீ ஜெயிச்சுவிட்ட ஒரு 5 எம்பி, நீ டெல்லியில் என்ன செய்ய போகிற அப்படி கூட யோசிக்கல. இந்த கட்சிக்கு ஓட்டுன்னு முடிவு பண்ணவங்க அது வந்து கூடியிருக்கு. 35 லட்சம் ஓட்டு வந்திருக்கு, 8.2% வாக்கு வந்திருக்கு. இது வந்து பெரிய வளர்ச்சி. 1, 3, 7 அப்படின்னு போட்டு இப்போ வந்து 8ல் வந்து நிற்குது. இது நான் வந்து ஏற்கனவே போன முறையே சொன்னேன், நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், நாம் தமிழர் கட்சி என்னால் கணிக்க முடியலன்னு சொன்னேன். ஏன்னா நான் இப்போ சொன்ன பாயிண்ட் தான் அவங்களுக்கு சேலஞ்ச். புரியல, தனித்து போட்டிடுறது, காசு இருக்காமல் இருக்குது, பெண்கள் ஆண்கள் பாதி போடுறது, மக்களுக்கான தேர்தல் இருக்குது, சிம்பிள் மாற்றுறது, இது எல்லாமே சேலஞ்ச். இதில் வந்து அவங்க 2% ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னா இன்னும் ஒரு தேர்தல் பார்க்கணும், அசம்பிளி, அதை எந்திரிச்சு வந்துடுவாங்களான்னு. என்னையாவோ கூட வாங்கிட்டாலும் அவங்க கேம்னு சொன்னேன். அவங்க கேம் 2026 அவர் தனித்தே 1-2 எம்எல்ஏக்களை பெற்ற வாய்ப்பு இருக்குது. 2026 விஜய் கூட சேர்ந்தாருன்னா டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏ பெற்றுவார். அப்போ அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் தான். 26ல் இன்னும் நல்ல பாய்ச்சலாக அவங்களால சார். அவங்களுக்கு இலக்கணக்கே ஒன்றும் கிடையாது சார். டிஎம்கே 40 எம்பி இருக்குது சார், என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? டிஎம்கே கூட்டணிக்கு 40 எம்பி இருக்குது, புதுவை உட்பட தமிழ்நாடு உட்பட 40, 22 எம்பி சொந்தமாக, 28 எம்பி, 18 எம்பி மற்றெல்லாம் என்ன பிரயோஜனம்? அவங்க கூட்டணிக்கு பலம் தானே சார். என்ன பலம் வச்சுக்கோங்க? எப்போ வெற்றி போன முறை நீங்கள் 39 வச்சுருந்தீங்க, 1 கம்மியாக தேனி தர வச்சுருந்தீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நான் சொல்லி நீங்கள் தொகுதிக்கு நல்லது பண்ணிலாம் நாட்டுக்கு அதெல்லாம் சொல்லுங்கள், நான் கட்சியாக நான் சொல்லுறேன். அப்படிங்களா? நீங்கள் நான் அந்த விமர்சனத்துக்கு போகல. நீங்கள் தொகுதிக்கு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? தென்சென்னையெல்லாம் அவங்களுக்கு பெரிய பேக்லாஸ் ஆச்சு, புரியுங்களா? அவங்களுக்கு வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து சரியாக செயல்படலன்னு பெரிய தமிழிசை அக்கா அவ்வளோ பெருசாக வந்து முக்கியமான காரணம் அந்த பேக்லாஸ். வெள்ளத்திலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்லாஸ் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. நான் அந்த போனேன். கட்சியாக உங்களுக்கு என்ன லாபம்? பார்லிமெண்ட்டில் நீங்கள் பெருசாக சத்தம் போடலாம், பார்லிமெண்ட்டை நடக்க விடாமல் சொல்லலாம். சபாநாயகர் என்ன செய்ய போகிறாரு? குரல் ஓட்டு மூலமாக ஜெயிச்சிட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட போகிறார். ஸோ சட்டமாக வர்றதை உங்களால் தடுக்க முடியாது, சத்தமாக போட்டுட்ருக்கலாம், வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. போன முறை 39 எம்பி இருந்து என்ன செஞ்சீங்க? இந்த முறை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும். நான் சொல்ல வர பாயிண்ட் சீமானை பற்றி. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும், ஆதாயம் இருக்கு. ஆட்சியில் இல்லாமல் 2019 செலவு, 2024 செலவு எடுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஆனால் சீமானுக்கு செலவு கூட ஒன்றும் கிடையாது, அவர் தோற்றிருந்தா கூட இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, புரியுங்களா? இப்போ பிஜேபிக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு 4 எம்பி கிடச்சிடும் மிஸ் பண்ணிட்டாங்க. சீமானுக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது, அவர் வர்றது பூரா அவருக்கு ஆதாயம் வர்றதெல்லாம். ஆனால் திமுக பொறுத்தளவில் இப்போ நம்மளால வந்து ஆட்சியில் வந்து பங்கெடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக நமக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கட்சி கூட கூட்டணியை வைக்க முடியாதுதானே. நான் உடன்பாடு இல்லாத கட்சி ஃபைட் பண்றாங்க. உடன்பாடு இல்லாத கட்சி இது பாஜக. அவங்க கூட கூட்டணி வச்சிக்கலாம், வைக்கல சார். இந்த காலகட்டத்தில் இப்போ எந்த காலகட்டத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணி, குஜராத் கலவரம் நடந்த போது கூட்டணி, அப்புறம் வேற எந்த காலம்? இப்போ பலன் இல்லைங்கிறதுக்காக இப்போ வச்சிட முடியாது. இல்ல எதிர்த்து பிஜேபி மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சார்? மத ரீதியாக அவங்களை சொல்லக்கூடிய 2 தான். பாபர் மசூதி இடிப்பும் குஜராத் கலவரம் தான். குஜராத் கலவரத்து நடந்தபோது நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, பாபர் மசூதி இடிக்கப்பட்டவர் தான் கூட்டணியிலே சேர்ந்தீங்க. அப்புறம் நீங்கள் என்ன கொள்கையில் உங்களுக்கு என்ன இருக்குது? அது பிரச்சனை கிடையாது, கொள்கையெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிக்க வேண்டியதான். சரி, இப்போ இந்த தேர்தலில் நாங்கள் எதிராக தான் நிற்க போகிறோம்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி நிற்கும் பொழுது வெற்றிங்கிறது எப்படினாலும் ப்ராஃபிட் தான் சார். பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் தேவைப்பட்டால் அப்படியே மாறிடும் சார், இவ்வளோதான் சார் அரசியல்.
நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே அவங்க அங்கே போயிடுவாங்களே இவங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்தி கூட்டணியை காப்பாற்றி வச்சுக்கோன்னு சொன்னேன்னா 22 எம்பி உள்ளே விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி, அவங்களுக்கு 4 எம்பி 4 மந்திரி. ஏன் கசக்குது, ஏன் கூடாது? என்ன செய்ய போகிறீங்க? பிஜேபிக்கு தேவை இருக்குது, டிஎம்கேக்கு தேவை இருக்குது, சந்தோஷமாக போயிடுவாங்க. யார் டிஎம்கே மாட்டேன்னு சொல்லுமா? பிஜேபி வேண்டாம். அவங்க வேணுமா வேண்டாம், பிஜேபி வந்து நமக்கு எதுக்கு பாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கான்ட்ரடிஷன் இருக்கா. நீங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ள கொண்டு வரல ஒரு கான்ட்ரடிஷன் இருக்கும், புரியுதுங்களா? இங்கே என்ன கான்ட்ரடிஷன் இருக்குது? ஏடிஎம்கே வருத்தப்படுமா? ஏடிஎம்கே ஏற்கனவே வருத்தத்தில் உட்காந்துருக்கு. ஹூ ஸ்டாப்ஸ்? அரசியலில் வந்து சாதாரணமாக நடக்கும். இந்தி கூட்டணியை கட்டமைச்ச நிதிஷ்குமார் எங்கள் கூட அவங்க கூட வந்து உட்காந்துருக்காரு. அப்புறம் என்ன? அதெல்லாம் நீங்கள் அரசியலில் எல்லாமே சகஜம் சாதாரண நடக்கும். அரசியலில் தேவை தான் தீர்மானிக்கிறது. ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு பேருமே ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு பேருமே கூட்டணி வேண்டாம் நினைச்சாங்க, ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுச்சு. பிஜேபி தலைமை கொஞ்சம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுச்சு, ரெண்டு பேருமே முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் விரும்பி தான் வந்துருப்பாங்க. என்ன யார் தடுத்தா? ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ தேவைதான், எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு தேவை நினச்சா சேர்ந்துட போகிறாங்க. அப்போ இன்னைக்கு பிஜேபி திமுக இருக்க எம்பிக்கள் தேவைன்னு நினச்சா அவங்களால தூக்க முடியும். ரெண்டு எம்பிகளை தூக்குறது இல்லை, நான் சொல்றது கட்சியவே சேர்க்குறது. நீங்கள் எம்பி உடைக்கிறதுலாம் கிடையாது. அப்படி அங்கே வர்றதுக்கு யாரும் ஆள் கிடையாது. நீங்கள் அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 எம்பி நீங்கள் உடைக்கணும். அப்படி எங்கள் ஆள் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து போகிறக்கு 8-9 ஒரு எம்பி 2 எம்பி நம்ம பாரிவேந்தர் போன முறையே பார்த்தீங்கன்னா டிஎம்கே சிம்பிளில் நின்னாலும் அவர் வந்து கடைசி வரைக்கும் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணார், புரியுங்களா? அவர்களும் தூக்கல, இவரும் ரிசைன் பண்ணல, அப்படியே போய் சொல்லலாம். சரி ரைட் ஓகேங்க, ஏதோ வந்தார், சீட் கொடுத்தோம், போயிடுச்சு, முடிஞ்சு விட்டாங்க. அந்த மாதிரி 1-2 பேர் ஆதரவு கொடுக்கலாம். நீங்கள் வந்து கட்சியை உடைக்கிறத பற்றி நான் பேசலை, கட்சியே சேர்ந்து ஆதரவு கொடுக்கும். திமுக ஆதரவு கொடுக்க என்ன தப்பு இருக்குன்ற, என்ன சிக்கல் இருக்குன்றேன், புரியுங்களா? திமுகவே உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. நீங்க சொன்ன காலகட்டம் வந்து இந்த அளவுக்கு ஒரு சோஷியல் மீடியா ஹைப் இல்ல, சோ எல்லாருக்கும் போய் சேர்ற காலகட்டம் இல்ல. நீங்க என்ன சோ இன்னைக்கு வந்து நாள் கழுவி ஊத்துவீங்களா? இப்போ என்ன வாழ்த்திக்கிட்டு இருக்கீங்களா? திமுகவை நீங்க வந்து ட்ரால் பண்ணலையா? பிஜேபி நீங்க ட்ரால் பண்ணலையா? இப்போ ஏதாவது வாழுதான்ற. இப்போ பிஜேபியும் ட்ரால் ஆகிட்டு இருக்கு, டிஎம்கே ட்ரால் ஆகிட்டு இருக்கு, ஏடிஎம் எல்லாம் ட்ராலிங். இந்த நீங்க பார்க்க முடியுமா? சோசியல் மீடியா தான் உண்மைன்னா பிஜேபிக்கு நீ 10 எம்பி கிடைச்சிருக்கணும் தமிழ்நாட்டில். ஆமாவே இல்லையா? சோசியல் மீடியாவில் என்ன இருந்துச்சு வைப்பு? அவங்க டிஎம்கேவா பிஜேபி தானே சேலஞ்ச் இருந்துச்சு அன்னைக்கு காலகட்டம் வேற. சோ இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் பெரியார், சமகுடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு நாங்க பாஜகக்கு எதிர்ன்னு பேசிட்டு பெரியார் 2024 அங்க வந்தாரு. இல்ல சார், இன்னைக்கு போனா அது இன்னும் பெரியார் நீங்க ஒவ்வொரு வார்த்தையா பயன்படுத்துங்க. பெரியார் பயன்படுத்திங்களா? 2024 வந்தாரா பெரியார்? இல்ல முன்னாடில இருந்தே இருக்கு. அவங்க அலைன்ஸ்ல இருக்கும்போது பெரியார் இருந்தார்ல. இல்ல இன்னைக்கு அவங்க கொள்கைக்கு பயப்படலனாலும் கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திமுக காங்கிரஸுக்கு என்ன கொள்கை? மார்க்சிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கு என்ன கொள்கை? கேரளாவில் உங்கள் கொள்கை என்ன? தமிழ்நாட்டில் உங்கள் கொள்கை? பாஜகவை எதிர்ப்பது தான் எங்கள் கொள்கையே. அது வந்து தேர்தல் அஜெண்டா, அது கொள்கை கிடையாது. கொள்கைங்கிறது அது கிடையாது, தேர்தல் அஜெண்டா. இது எலெக்ஷன். நாங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே தெளிவாக சொன்ன போல யார் வரணும் என்பதை விட யார் வரக்கூடாதுன்னு போயிடுவோம். யார் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. இல்லை அதுக்காக நம்ம ஃபைட் பண்ண தான் முடியும். பட் ரிசல்ட்ஸ் அப்படி வரும்பொழுது என்ன பண்ண முடியும்? ஆதாயம் பாருங்கள் சார், கட்சி எப்படி இருக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி, ரைட், சென்ட்ரல் ஆளுங்கட்சி ஆகிட்டீங்க, என்ன ஆகும்? நான் யாருக்கும் தூண்டில் போடலாம் வைக்கல, புரியுங்களா? அவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்டிஏ கூட்டணி காபந்தோடு இருக்கணுமா, கவனமாக இருக்கணுமா? இந்தி கூட்டணி தான் காபந்தோடு இருக்கணுன்ற. அவங்க யார்கிட்டனாலும் பேச முடியும் சார். சரத்பவார்கிட்ட பேசுவாங்க டைரெக்டாக, ஸ்டாலின்கிட்ட பேசுவாங்க டைரெக்டாக, உத்தவ் தாக்கரே பேசுகிறேன்னு தயக்கம் இருக்குது அவங்களுக்கு. பால் தாக்கரே பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசாத ஒரு நரேந்திர மோடி, ஒரு வார்த்தை தப்பாக பேசுனதில்லை. அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மாஸ்டர்ஸ்? நீங்கள் காங்கிரஸ் வந்து எதாவது பண்ணிருமோன்னு நினைக்கிறீங்கல்ல, அதில் வந்து மாஸ்டர் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்காருன்ற. ஒருவேளை அந்த பேசுறதுக்கான காரணம் நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு, இடி அந்த ஐடி இதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து பேசியிருந்தார் இல்லையா? ஒருவேளை அதை வைத்து வந்து பேசுவாங்களோ? சிபிஐயை ஒரு கூண்டு கிளி போல வைத்திருக்கிறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டால் குட்டு வாங்கின கட்சி காங்கிரஸ் ஆட்சி. அவர்கள்லாம் இதை பேசக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணுறதை பற்றி. எமர்ஜென்சியில் இந்த திமுக கதையாக சொல்லும் அதிகாரத்தை எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணாங்க. இந்தியாவில் அதிகமான கட்சிகளை ஆட்சியை கவிழ்த்தது ஃபார் நோ ரீசன். உத்தரப்பிரதேசில் பாபர் மசூதி இடிக்கப்படுது, உத்தரப்பிரதேசில் கல்யாண் சிங் அரசை கலைக்கிறீங்க, நியாயம் நான் புரியுங்களா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு உடனே. குஜராத் அரசை ஏன் சார் கலைக்கிறீங்க? ஹிமாச்சல் அரசை ஏன் சார் கலைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? அப்போ ஆட்சி கலைப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை மிஸ்யூஸ் பண்ணது முழுக்க காங்கிரஸ். பாதிக்கப்பட்ட கட்சி திமுக. மிசான காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் போய் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இருந்ததெல்லாம் போய் பார்த்தாங்க. அதில் வந்து மிசால ஜெயிலில் இருந்ததை வந்து தத்ரூபமாக எடுத்து போட்டுருந்தாங்க. யார் காலத்தில் இருந்தாங்க இது? இப்போ என்ன எமர்ஜென்சியாக நடக்குதுன்னு அவங்க டிஎம்கே 100 முறை சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்தது யார்? பூரா பண்ணது காங்கிரஸ். இவங்க கொஞ்சம் துஷ்பிரயோகம் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்களா? ஒரு கேஸில் அவங்க யாராவது விடுதலை வாங்கி வந்திருக்கட்டும். திரு செந்தில் பாலாஜி கேஸில், திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில்,
திரு ஹேமந்த் சோரன் கேஸில் இவங்க மிரட்டுறாங்க. லாலு பிரசாத் கன்விக்ஷன் சார், ஜெயலலிதா கேஸில் கன்விக்ஷன், லாலு பிரசாத் கேஸில் பெயிலில் இருக்காங்க சார். ராகுல் காந்தியே பெயிலில் இருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெயில் யார் கொடுக்குறா? நீதிமன்றம். இவங்க கொடுக்குறாங்களா? அவங்க வந்து கேஸை வந்து இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கேஸே கிடையாது. கூண்டாஸ் ஆக்டில் வந்து இப்போ வந்து போட்டாங்களா இல்லையா? சவுக்கு சங்கருக்கு வந்து ஒருத்தர் ஆமான்னார், ஒருத்தர் இல்லைன்னார், ஜட்ஜ்மெண்ட் சொன்னார். அது மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கேஸே கிடையாதுப்பா, சிபு சோரனை நான் ஹேமந்த் சோரனை விடுதலை பண்ணுறேன். இது எவ்வளோ நேரம் ஆக போகுது? யாருக்கு கேட்டுருவா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு, கேஸை நல்லிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெயிலே போடலை. அவர் வந்து நான் எனக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்றார், என்ன கேஸே வந்து எனக்கு நல்லிஃபை பண்ணுங்கன்றார். வச்சுக்கப்பான்னு சொல்லுங்க, எவ்வளோ நேரம்? யார் தடுத்துருவா? சுப்ரீம் கோர்ட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொன்னாங்கல்ல. யார் மிஸ்யூஸ் பண்ணுறா? இவ்வளோ பியூட்டிஃபுல்லான எலெக்ஷன் கமிஷனை இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தா, இவிஎம் மிஷினை இவங்க டேம்பர் பண்ணியிருந்தா உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கிடச்சிருக்குமா? பிஜேபி ஜெயிச்சா இவிஎம் டேம்பர். நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? தமிழ்நாட்டில் அப்போ யார் டேம்பர் பண்ணா? இல்ல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் யாரோட டேம்பர் பண்ண சொல்லுங்க? அப்போ யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்? பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக சொல்லிட்டு அண்ணன் செல்வ பிறந்த முந்தானே வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. கவுண்டிங் ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பங்குச்சந்தை எப்படி பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் ரைட்டு. நீங்கள் எப்படி செஞ்சீங்க? இங்கே 40-40 யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? எப்படி அவங்க வந்து 240 சீட் வந்து நிற்கிறாங்க? யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? எலெக்ஷன் கமிஷனுடைய நியூட்ரலிட்டி கற்பனை பண்ண முடியாது. டிஎன் சேஷன் வந்து ஆகச்சிறந்த எலெக்ஷன் கமிஷனரா? அவருடைய சிறகை உடைச்சது யார் சார்? நரசிம்மராவ். இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் சார். இன்னைக்கு 3 பேர் எப்படி வந்தாங்க? அவர் கொண்டு வந்தார் சார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எலெக்ஷன் வையினார் நரசிம்மராவ், லெட்டர் போடுறாரு அவர் அஃபீஷியலாக 25ஆம் எலெக்ஷன் வைக்க. பாஸ் அதை நாங்கள் முடிவு ஒன்று, நீங்கள் முடிவுனா பதில் கேட்டார். ஓஹோ நீ அவ்வளோ பெரிய ஆளா போடுறா 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் மெஜாரிட்டி தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 எலெக்ஷன் கமிஷனை கூட போட்டு 3 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கணும். அதில் வந்து யுனானிமஸாக முடிவு எடுக்கணும். 2 பேர் சேர்ந்து எடுத்தால் அதான் மெஜாரிட்டின்னு ஒரு ரெக்கையை வெட்டி விட்டார். நீங்கள் பேசுகிறீங்களா இன்ஸ்டிடியூஷனை மிஸ்யூஸ் பண்ணுறத பற்றி? டிஎன்சிஎஸ்னுடைய செயல்பாடை நீங்கள் மறுத்துட மாட்டீங்கல்ல? எந்த இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் கெடுக்கல. காங்கிரஸோட வெற்றிக்கு வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களே, இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் நான் ஏற்றுக்கல. அதுக்கு வந்து ஏதாவது ப்ரூஃப் வரணும். ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஓப்பன் ஏஐ வந்து ஒரு ஓப்பனாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இஸ்ரேல் பேஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது இந்தியா எலெக்ஷனை டேம்பர் பண்ணுறதுக்கு. அது வந்து பாட் மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பப்ளிக்கிட்ட ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதை நாங்கள் முறியடித்தோம் அப்படின்னாங்க. தேட் வாஸ் ஃபேவரிங் இந்தியா அலைன்ஸ் அண்ட் எகென்ஸ்ட் பிஜேபி அலைன்ஸ். இதை வந்து சொன்னாங்க. என்னுடைய கேள்வி என்னென்ன, இது நடந்துச்சா நடக்கலையா, தடுத்துட்டாங்களா, 100% தடுத்துட்டாங்களா, 20% போச்சா, எனக்கு இல்லை. ஓப்பன் ஏஐ வந்து ஓப்பனாக சொல்லிடுச்சு, இஸ்ரேல் பேஸ் நிறுவனம் காங்கிரஸுக்கு ஃபேவர் பண்ணி பிஜேபிக்கு எதிராக ட்ரை பண்ணாங்கன்னு தெளிவாக சொல்லிச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்சதை தடுத்தோன்னு சொல்லிட்டோம். யோசிச்சு பாருங்கள். இதுவே மேட்ரு அப்படியே ரிவர்ஸில் பிஜேபி இப்படி செஞ்சது காங்கிரஸுக்கு எதிரான வந்துருந்துச்சு. அதாவது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அமெரிக்க நிறுவனம் ஒன்று பிஜேபிக்கு ஆதரவாக காங்கிரஸுக்கு எதிராக செஞ்சனா இந்தியாவில் கட்சிகளும் ஊடகங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? பெகசஸ்னு ஒன்று ஞாபகம் இருக்குதா? ஒட்டு கேட்டாங்கன்னு ஒன்று ஞாபகம் இருக்குதா? என்ன வரத்து வந்தாங்க ஊடகங்கள்லாம். கரெக்டாக பார்லிமெண்ட் கூடுறதுக்கு முத நாள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறது. பார்லிமெண்ட் கூடும்போது என்னை ஒட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணுறது. பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் கட்சியுடைய நிதி அமைச்சர். அவர் காங்கிரஸ் ஆட்சியில் சொல்கிறார் என் ஃபோனை ஒட்டு கேட்குறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் யார் என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சர் அவர் சொல்கிறாரு காங்கிரஸ் ஆட்சியில் என் ஃபோனை ஒட்டு கேட்குறாங்க, என்னுடைய ஆஃபீஸில் வந்து பக் வச்சுருக்குறாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ஏதாவது போய் இருந்துச்சுன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். எப்போ டிஎன் சேஷனுக்கு பதிலாக 2 எம்பிக்கள் 2 எலெக்ஷன் கமிஷன் எப்போ வந்தாங்க எடுத்து பாருங்கள். நரசிம்மராவ் பீரியடில் நான் சொன்னதில் ஏதாவது வரலாற்று பிள்ளை இருக்கான்னு சொல்லுங்கள், மன்னிப்பு கேட்குறேன். நான் நீங்கள் பேசுகிறீங்க பெகசஸில் நீங்கள் என்ன வரும்? எல்லா ஊடகங்களும் டிவியில் ஒரு டிபேட் காட்டுங்க இந்த ஓப்பன் ஏஐயோட ஸ்டேட்மெண்ட் பற்றி, ஒரு டிபேட் காட்டுங்க தமிழ்நாட்டில். ஏன் இந்தியா வைட் பேசவே இல்லை. ரிவர்ஸில் வந்து என்ன இருக்கும் பார்த்தியா? நாங்கள் சொன்ன 290 தான் எங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த 60 சீட்டு மாற்றினதே இந்த அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் பாஜக செஞ்ச சரிதான் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம சொல்லாமா இவங்க 240 வாங்கினதே அந்த ஓப்பன் ஏஐ சொன்ன குற்றச்சாட்டில் உண்மைன்னு வந்திருக்கு போய் தான் வந்து சொல்லாமா? ஒத்துப்பாங்களா? எவ்வளோ ஆச்சரியமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருந்தா இந்த ரிசல்ட் வந்திருக்கும். எவ்வளவு இடியும் சிபியும் ஒழுங்காக இருந்தால் இந்த உச்ச நீதிமன்றம் உட்பட அத்தனை நீதிமன்றங்கள் என்டாஸ் பண்ணியிருக்கும். சார் தமிழ்நாட்டு நீதிமன்றம் சரியில்லை, இடி ஸ்பெஷல் நீதிமன்றம் சரியில்லை, உச்ச நீதிமன்றம் சரியில்லை. என்ன சார் சரியாக இருக்குது உங்களுக்கு? உங்கள் கட்சியை தவிர வேறு எதுவுமே சரியில்லையா நாட்டில்? நான் சொல்கிறீங்களா? நீங்கள் வேறு ஏஜென்சிஸ் இருக்குல்ல, உங்களை கவுண்டர் ஃபை பண்ணுறதுக்கு இருக்குல்ல, எங்கேயாவது வருதா சொல்லுங்கள்.
370 வந்து நீக்கிட்டு தேர்தல் வந்து சந்திச்சாங்க. இப்பொழுது 2 சீட்டை வந்து பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல. இந்த பக்கம் வந்து அயோத்தியை கட்டினாங்க. அயோத்தியோடைய தொகுதியிலேயே வந்து தோத்துருக்காங்க. மக்களுடைய இந்த முடிவு எப்படி சார் நம்ம பார்க்குறது? ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி 2 ஜெயிச்சு தான் நான் ஓரம் கட்டி வைக்கிறேன். எனக்கு அதில் வந்து பெரிய கவனம் இல்லை. அங்கே நடந்த தேர்தல் தான் என்னுடைய பெரிய விஷயம். பாஜக ஜனநாயகத்தில் எவ்வளோ பெரிய அக்கறை கொண்ட கட்சிகளுக்கு உதாரணம். அங்கே வரலாற்றிலே இல்லாத போலிங். இன்னும் காமெடியாக சொன்னேன், மத்திய சென்னைக்கு இணையான போலிங். மத்திய தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ஊரில் என்ன போலிங் நடக்குதோ அந்த போலிங் அங்கே நடந்துருச்சு. மோர் தென் 50%. அப்போ வந்து வெளியில் வந்தால் உயிரோடு இருக்க முடியாது, ஓட்டு போட்டால் உயிரோடு இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு மாநிலத்தில் மக்கள் வந்து சாரையாக 50% மேலே வந்து ஓட்டு போடுறாங்கன்னா தட் இஸ் வாட் டெமோக்ரஸிஸ். 370 நீக்குனாங்க, அதை வந்து செஞ்சாங்க. அது ஓட்டுக்காக இல்லை, அவங்களுக்கு பெரிய கெயின் கிடைக்குது. ஆனால் அந்த பக்கமே நான் போகல. இது நாட்டுக்காக. அதுதான் முக்கியமான. அங்கே அமைதி வேணும், அந்த மக்களுக்கான வாழ்க்கை வேணும். அவர்கள் தலைவலியோடு இருந்தால் அல்லது அவர்கள் ஒரு தலைவலியாக இருந்தால் அது இந்தியாவுக்கு முழுக்க தலைவலி. அப்போ அந்த இடத்துல டெமோக்ரஸி வேணும், அந்த இடத்துல பீஸ் வேணும். இதை எதிர்த்து ரத்தாறு ஓடும் வெள்ளா ஓடும் அதை ஓடும் சொன்னவங்களாம் எங்கே ஆனாங்கன்னு பார்க்கணும். அதை தான் பார்க்கணும். அப்போ ஜனநாயகம் மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நேற்று வரை ஆட்சியில் இருந்தவர்கள் கண்காணாமல் அனுப்பப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஒரு 2. இந்த பக்கம் செகண்ட் பாயிண்ட் என்ன, அயோத்தி விஷயம் ஒரு தேர்தல் பிரச்சனையாக இல்லை. நான் நாள்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னுடைய பழைய பேட்டில் நீங்கள் எங்கேயாவது எடுத்து பாருங்கள், அது ஒரு எலெக்ஷன் இம்பாக்ட் கிரியேட் பண்ண நான் ஒரு இடத்துலையும் சொல்லலை. 2 பாயிண்ட், இட்ஸ் நெவர் பீன் அன் எலெக்ஷன் இஷ்யூ நான் சொல்லியிருக்கேன். ஒன்று நிறைய வந்து போல் என்ன சொன்னா, கருத்து கணிப்பு சொல்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, அயோத்தி கோயிலை கட்டியிருக்காங்க, அதனால வந்து தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரு அலை ஏற்படும். யார் சொல்றதையும் என்டார்ஸ் பண்ண வேண்டிய அவசியமோ மறுக்க வேண்டிய அவசியமோ எனக்கு இல்லை. நான் சொன்னது மட்டும் தான். ஐ வாண்ட் டு மேக் மை பாயிண்ட். ஐ எம் நாட் ஹியர் டு சப்போர்ட் ஆர் அப்போஸ் எனி ஒன்ஸ் பாயிண்ட். அவங்க சொன்னாங்கன்னா அவங்க பாயிண்ட் தே ஹேவ் டு எக்ஸ்பிளைன். நான் வந்து என்னுடைய பாயிண்ட் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ராமர் கோயில் வந்து ஒரு பெரிய சிம்பத்தி, பெரிய ஆறுதல். நரேந்திர மோடிக்கு பெரிய மரியாதை, அதில் இன்னமும் பெரிய மரியாதை, அதில் வந்து குழப்பமே இல்லை. அது நரேந்திர மோடியால் சாத்தியமாச்சு. இவ்வளோ அமிக்கபுளாக, எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல், ரத்த வெள்ளம் இல்லாமல், கலவரம் இல்லாமல், அவ்வளோ ஸ்மூத்தாக உலகம் ஏற்கும்படியாக அந்த 3 தலைமுறையாக கேஸ் போட்ட அன்சாரி குடும்ப உறுப்பினரே அந்த இடத்துல வந்து ராமருடைய பிராண பிரதிஷ்டையில் வந்து உட்காரும்படியாக இப்படி ஒரு அமிக்கபுளான ஆர்கனைசேஷன் வேறு யாரும் முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வரவேற்கும்படியாக, ஓவைசி தவிர, இஸ்லாமிய கட்சிகள் தவிர எல்லா கட்சியும், காங்கிரஸ், திமுக உட்பட வரவேற்கும் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தவிர யாரும் பண்ணியிருக்க முடியாது. அதை மக்கள் நன்றியோடு பார்க்குறாங்க. ராமர் கோயில் இன்னைக்கு சாத்தியமானது பிஜேபினால் பெரும் பங்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் அது ஓட்டு விஷயம் கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் டிஎம்கேல 90% அவங்க இந்துக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போடுறாங்கல்ல. அவங்க இந்துக்களுக்கு எதிராகவே பேசினாலும், இஸ்லாத்துக்கோ கிறிஸ்டியானிக்கு எதிராக ஒரு வாரத்தோட பேசணும். ஸோ அது ஓட்டு இஷ்யூ இல்லை, இவ்வளோதான் நான் சொல்ல வரேன். புரியுங்களா? அவர்களுக்கு சொரணை இல்லை, அதெல்லாம் அவங்க பிஜேபிக்காரன் சொல்லுவாங்க. எனக்கு அது நான் சொல்கிறது அது எலெக்ஷன் இஷ்யூ இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதும் ராமர் கோயிலும் ஒரு எலெக்ஷன் இஷ்யூ இல்லை. இல்லை, அதுக்கு முன்னாடி தானே பிராண பிரதிஷ்டைலாம் செய்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாக செஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து எலெக்ஷனை வந்து கண்ணில் முன்னாடி வச்சுட்டு தான் அவங்க வந்து ஜனவரியில் செஞ்சது வந்து 2019 எடுக்கப்பட்ட முடிவு. செஞ்சது 2024 ஜனவரியில். சரிங்களா? நீங்கள் கோவில் மாதிரி, அது ராமர் கோயில் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களை ஒரு 4 வருஷம் கூட ஒர்க் பண்ணாமல் எப்படி செய்ய முடியும்? ஒர்க் பண்ண நீங்கள் ஏன் அது வந்து ஜூனுக்கு அப்புறம் செய்யும்? ஜூனில் ஆட்சி இருக்குமா இருக்காதா, வருவாரா போவாரா, யாருக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் எடுத்தால் அதை முடிக்கணும் பார்ப்போம். என்னுடைய ஆட்சி காலத்தில் முடிக்கணும். மார்ச்சில் வந்து அவங்களுக்கு 2 மாதம் தள்ளி போச்சுன்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். எளிமையான கணக்கு. ஏன் ஜனவரியில் பண்ணாங்கன்னு அப்போ தான் டைம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி முடிக்க முடியாது. நீங்கள் 2020 பண்ணியிருக்கலாம்ல. பிரதிஷ்டையே பண்ண முடியாது. பிராணன் எங்கேருந்து வர? அது கோயில் கட்டமைக்கணும்ல. அந்த கோயில் பார்த்தீங்கல்ல, அந்த கோயில் கட்டுறதுக்கு பீரியட் ஆகும்ல. அது எவ்வளோ பிரம்மாண்டமான கோயில், அதுவும் வரலாற்றுக்கு முக்கியத்துவம். அதில் அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க. அது வந்து சூரியன் வந்து விழுந்துச்சா, புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பொசுக்குன்னு வந்து மாற்றி டார்ச் லைட் அடிக்கிற விஷயமா? ஆர்கிடெக்சரல் பியூட்டி அது. அப்போ அதுக்கு வந்து 4 வருஷம் டைம் எடுத்துட்டாங்க. ரொம்ப சாதாரணம். அவர் என்ன சொல்லி அரசியல் கணக்கே இதுக்குள்ளே இருக்காதா? கட்டாயமாக கிடையாது, பிரயோஜனப்படாது. நான் இங்கே மெட்ராஸில் உட்காந்து சொல்கிறேன் அது ஓட்டே கிடைக்காது. நரேந்திர மோடி மாதிரி ஒரு மாஸ்டருக்கு தெரியாத ஓட்டு. அவர் எடுத்த காரியத்தை முடிப்பேன். பிஜேபிக்கு ஒரு லட்சியம் இருக்குது. 370 UCC ராமர் கோயில் அவர்களுடைய அடிப்படை. கட்சி ஆரம்பித்தனாலும் சொல்லிட்டு அதில் 370 கொண்டு வந்துட்டாங்க. ராமர் கோயில் கொண்டு வரணும். அப்போ நான் இருக்கும்போதே முடிச்சிடணும். அவ்வளோதான் முயற்சி, வேறு எந்த முயற்சியும் கிடையாது. அப்போ வந்து எப்போ முடியும்? பிப்ரவரி மார்ச்சில் முடியாது. பிப்ரவரியில் பட்ஜெட் அவங்க போடலையே. ஏன்? அவங்க எலெக்ஷன் வரும்போது ஃபுல் பட்ஜெட் போட முடியாது. அது மாதிரி தான் பிப்ரவரி மார்ச்சில் வந்தால் நம்ம செய்ய முடியாது. அப்போ ஜனவரியில் முடிச்சிடணும்ப்பா. இவ்வளோ தான் ஆர்டர் போட்டுருவார். கொஞ்சம் வேலைகள்லாம் மிச்சம் இருக்குது, அது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நேரம் முடிச்சிருப்பாங்க. அது அவ்வளோதான். அதுக்கு எலெக்ஷன் வேலையே கிடையாது. ஓட்டு அதனால் உழலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் டெபாசிட் இழந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட போட்டி போடுற லெவலில் இருக்கிறாங்க. சில தொகுதிகளில் கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவங்கள முந்தைய வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதிமுக எந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க? உதாரணமாக அந்த
தென் பகுதி 3 பேரையுமே அடுத்தடுத்து நீக்கினது மூலமாக ஒரு சமூகத்துடைய பெரும் கோபத்தை சம்பாதிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 2 மிஸ்டேக் கம்யூனிட்டி வைஸாக போயிடுச்சு. ஒன்று வந்து இந்த 10% இடஒதுக்கீடு, அதை கொண்டு வரவும் இல்லை, கொண்டு வராமல் இருக்குல்ல, அது பாதியில் திருசங்க சொர்க்கத்தில் நின்றுச்சு. இவங்க கொண்டு வந்தாங்க, அசம்பிளி முடிகிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இவங்க பூரா அதை வெற்றின்னு கொண்டாடினாங்க. பாமகவுடைய கூட்டணி வைக்கிற ஒத்த காரணத்துக்காக, வேறு எதுவுமே கிடையாது. அங்கே போனால் ஆர்பி உதயகுமார் சும்மா பேச்சுக்கு அதெல்லாம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்றார் எங்கள் பிரச்சாரத்தில் போயிட்டு 21. இங்கே வந்து அதை தான் நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, அங்கே வந்து அது இல்லைன்றாங்க. மக்கள் எப்படி ஏற்பாங்க? நீங்கள் சொன்ன அதே சோஷியல் மீடியா உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்பாங்களா? அப்போ டபுள் கேம் ஆடுறாங்கன்னு. ப்ளஸ் அந்த 10% இடஒதுக்கீடு, ப்ளஸ் சசிகலா அவர்களை நீக்கின போது ஒரு புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே அது பப்ளிக்டே ஒரு கோவம் இருந்துச்சு. டிடி வரும்போது என்ன கணக்குன்னு சரி அவர் சொந்தக்கார் எல்லாம் ஒன்றாது. ஓபிஎஸ் நீக்கினது அவங்களால ஏற்கவே முடியல. அங்கே தான் அது கம்யூனலாக போயிடுச்சு. புரியுங்களா? மற்ற 2 பேரும் ஒரு குடும்பமாக போயிடுச்சு. திரு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவருடைய ஆதரவாளராக இருந்தாலும், திரு டிடி அவர்கள் மேலே பெரிய மரியாதை கொண்டு வந்தாலும், அவர் தனியாக இருந்தார். அவர் வந்து அவருடைய கட்சியில் அவருடைய பெரிய செல்வாக்கை விட்டுட்டு அவர் வந்து உங்களுக்கு இணைஞ்சு வந்து எல்லாத்தையும் சரினார். துணை முதலமைச்சர் வந்து கொண்டார் சரினார், இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து கொண்டார் சரினார், எல்லாத்துக்கும் சரிந்து உட்கார்ந்தார். அவரை நீங்கள் நீக்கின காரணம் நான் சொல்ல, சசிகலா அவர்களை நீக்கினதுக்கே ஒரு காரணம் சொல்ல முடியாது. அதிமுகவில் யார்கிட்டயா நீங்கள் ஒரு காரணம் தனிப்பேட்டி ஒன்று எடுங்க. அதிமுகவில் யாராவது ஒருத்தர் சசிகலா இன்ன வேலை செஞ்சாங்க அதனால தூக்கணும்னு சொல்லட்டும். டிடிவி இப்படி ஒரு துரோகம் பண்ணார் தூக்கணும்னு சொல்லட்டும். யாராவது குடும்ப கட்சியா மாறிடும்னு சொன்னாங்க இல்லையா அவங்க? யாருங்க? அதிமுக காரங்க. சசிகலா அவர்களோ அல்லது டிடிவி அவர்களோ இருந்தால் அது குடும்ப கட்சியா மாறிடும். நீங்க அவங்களோட தலைமை ஏத்தீங்களா இல்லையா? நீங்க அவங்க தலைமை ஏத்தீங்களா இல்லையா? உங்களுடைய குடும்ப கட்சி அங்கே இல்லையா? ஜெயவர்தன் யாரு? குடும்ப கட்சி இல்லையா? உங்க குடும்பம் டிடிவி தினகரன், சசிகலா இது போன்ற வந்து ஒரு லீடர்ஸா இருக்கிறவங்க கையில அவங்க 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கும் பொழுது, ஸோ அந்த குடும்பத்துக்கு கீழே தான் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள்லாம். அதான் ஜெயக்குமாருடைய மகன் வந்து போட்டிடலாமா? அது ஒரு குடும்பம் கிடையாதா? ஒரு எம்எல்ஏவா ஒரு அமைச்சராக இருக்கிறவருடைய சத்துக்கு அவர் நான் எம்எல்ஏவா இருப்பேன், என் பையன் எம்பியா இருப்பேன் அவர் ஆசைப்படலாம். சசிகலா அவர் ஆசைப்பட மாட்டாங்களான்றேன். அது ஏற்கல, நான் குடும்ப அரசியல் நான் ஏற்கல. ஆனால் நீங்கள் லாஜிக் நீங்கள் அது ஒரு காரணமாக சொன்னாலும் நீங்கள் செய்யலையான்னு நான் கேட்குறேன். மனோஜ் பாண்டியன் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இந்த பிஹெச் பாண்டியன் குடும்பத்தையே ஆதரிச்சாங்களே அவங்க ஜெயலலிதா. அவருடைய மனைவிக்கு பிரிசிலா பாண்டியன் அவங்களுக்கு பதவி, பிஹெச் பாண்டியனுக்கு பதவி, மனோஜ் பாண்டியனுக்கு பதவி, அவருடைய சகோதரருக்கு ஒரு குடும்பத்தில் அத்தனை பேருக்கு பதவி கொடுத்தாங்களே. திரும்ப சசிகலா குடும்பத்தில் எல்லாருக்கும் பதவி கொடுத்து யார்? அவங்க ஜெயலலிதா தானே. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெரிவு தெரிஞ்சது சசிகலா குடும்பம் வரக்கூடாது, ஜெயலலிதாவுக்கு தெரியலையா? அப்போ ஜெயலலிதாவோட நான் வந்து கெட்டிக்காரர், ஜெயலலிதாவோட நான் அறிவாளி, ஜெயலலிதாவோட நான் தெளிவாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரைக்கும் வாய்ப்பு சசிகலா குடும்பத்தில் தான் கொடுத்தாங்க. அவங்க சசிகலாவோட குடும்பத்தில் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையா சசிகலா ஜெயலலிதா வந்து குழந்தையா? மகாதேவனில் ஆரம்பித்து, டாக்டர் வெங்கடேஷில் ஆரம்பித்து, நடராஜன் ஆரம்பித்து, நீ எவ்வளோ பேர் டிடிவியில் ஆரம்பித்து ஃபுல்லாக அவங்க குடும்பத்தில் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஓகே, அவங்க என்ன அப்புறம் டிடிவி அவர்கள் என்ன தப்பு செஞ்சார்? அவருக்கு பிரச்சாரம் போனீங்களா இல்லையா? அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அப்போ போஸ்டிங் அப்போ என்ன அவர் என்ன கைது செய்யப்பட்டது? எதுக்கு? உங்களுக்கு எதிராக செயல்பட்டக்கா கைது செய்யப்பட்டாரா? கட்சிக்கு எதிராக செயல்பட்டக்கா கைது செய்யப்பட்டாரா? சரி, அவங்க 2 பேருமே விட்டுருங்க. ஒரு குடும்பம். திரு ஓபிஎஸ் என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? நீங்கள் சொன்ன அந்த குடும்ப அரசியல் வச்சுக்கிறேன். ஓபிஎஸ் என்ன செஞ்சார்? அது ஏன் மாறிச்சுன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு புரியுங்களா? நான் வந்து ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஆல் தீஸ் 3. நான் கேட்கறது காமன் மேன் யோசிக்கிறான். அவனுக்கு இரட்டை தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? அப்ப அவர்கிட்ட ஒற்றை தலைமை கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்ல, எஃபெக்டிவான தலைவர் எடப்பாடி தான். நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இல்லன்னு ஜெயலலிதாவால முதலமைச்சராக்கப்பட்டவர், சசிகலாவால முதலமைச்சராக சொல்லப்பட்டவர், அவர் எப்படி வந்து இருந்தாலும் ஒரு பொதுக்குழு கூட்டம் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா கட்சி ஆபீஸை அடிச்சு உடைக்கிறாரு. உண்மையிலே கட்சி மேல பற்று கொண்டவரா இருந்தா செய்வாரான்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அது வந்து ஏற்க முடியாத விஷயங்க. ஆனா என்னன்னா, நான் வந்து இப்போ உங்கள்ட்ட தம்பி நான் கெட்ட வார்த்தையில திட்டுறேன். சார் என்ன சார் நீங்களாம் இப்படி பேசுறீங்கன்னு பாரு. முதல்ல நடா நான் சொல்லுங்க, நீ பெரிய பருப்பாடான்னு திரும்ப நான் வந்துட்டேன். சார் வேணாம் ப்ளீஸ், திரும்ப நான் வந்துட்டுறேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு. புரியுங்களா உங்களுக்கு? என் போல பெரிய வரும்போது பெரிய மரியாதை வச்சு சார்னு சொன்னாலும் என்னுடைய 3 ஆக்ஷனில் சண்டைக்கு வந்துடுவார். அவ்வளோதான் பாயிண்ட். யாருக்காக இருந்தாலும் ஓபிஎஸோட ஒரு ரியாக்ஷன். ஆமாம், நான் ஏற்கல. திரும்ப இருங்க, எந்த காரணத்தை முன்னிட்டு வன்முறை ஏற்காக நான் எந்த காரணமும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் வந்து அது வீரப்பனாக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும், இப்போ ஓபிஎஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்தால் நான் ஆயுதம் எடுத்துனா அதை நான் ஏற்கவே கிடையாது. நீங்கள் ஜனநாயகப்படி தான் போகணும், நான் ஒத்த காலில் நிற்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் என்ன காரணம்னாலும் நான் ஏற்க முடியாது. அதில் எனக்கு குழப்பம் இல்லை. ஆனால் நான் வந்து திரும்ப நான் அனலைஸ் தான் பண்ணேன். நான் வந்து ஓபிஎஸை சப்போர்ட் பண்ணல, டிடிவியை சப்போர்ட் பண்ணல, சசிகலா சப்போர்ட் பண்ணல. நான் வந்து அனலைசிஸ் பண்ணுறேன். என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்ற. ஓகே, அவர் வந்து அந்த அன்னைக்கு தாக்குனார், அதனால நீக்கினீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டீங்களே, அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்களே. அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு? தென் மாவட்டங்களில் பூரா விரைவி இருக்கிற அந்த கம்யூனிட்டிக்கு இல்லை, இது கம்யூனிட்டி வைஸாக தான் போகுது. அதுதான் 10% இடஒதுக்கீடு, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். சரி ரைட், அவங்க ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ தான் பாயிண்ட்.
அதுதான் அங்கே திரு அண்ணாமலை அவர்கள் மதுரையில் ஒரு 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 சின்ன கட்சியோடைய கூட்டத்தில் பேசுகிறார், மாநாட்டில் பேசுகிறார், இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடுவிலே பேசுகிறார். அப்போ தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே என்ன பாதிப்பை சந்திக்க போய் பாருங்கன்னு சொன்னார். நடந்துச்சு. 13 இடங்களில் புதுவை சேர்த்து 13 இடங்களில் பாஜக 2வது இடம். தட் மீன்ஸ் அதிமுக 3வது இடம். 3வது இடம் போக வேண்டிய கட்சி அது. டெபாசிட் இழந்திருக்காங்க நிறைய தொகுதி. அது தனி. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே கன்னியாகுமரி டெபாசிட் இழந்தாங்க, புரியுங்களா? அதை நம்ம ஓரமாக வச்சுருவோம். பெண்ணாறு இடைத்தேர்தலில் இழந்தாங்க, அதை நம்ம ஓரமாக வச்சுருவோம். அது சம் கேசர். 13 தொகுதிங்கிறது ஒரு 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 ட்ரெண்ட். 40 தொகுதியில் 33%. ஸோ 33% ஆஃப் ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு நீங்கள் அரசியலே மாறுதுன்னு அர்த்தம். அப்போ மீண்டும் வந்து 3 பேரும் அதிமுகக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா சார்? அது விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து அரசியல்வாதிகள் எப்பயுமே ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட அவங்க வந்து அதை வேற மாதிரி ட்ரை பண்ணுவாங்களே தவிர அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு திரும்ப பண்ண மாட்டாங்க. அப்படி அப்புறம் தப்புன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்போ மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. மக்கள் ஆதரவு பெறுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, அது வேற மாதிரி. அப்போ இதனால போதும் சொல்கிறீங்களே, அப்போ நான் வேற செஞ்சு சரி பண்ணுறேன். அதையே திருப்பி செஞ்சு சரி. உங்களுக்கு சின்ன உதாரணம், ஜெயக்குமார் அவர்கள் வந்து எதிராக செயல்பட்டார்னு ஒரு புகார் வருது. அவர் சபாநாயகராக இருக்கிறார், அவரை தூக்கிடுறாங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னு அவர் நிரூபிக்கிறார். திரும்பி சபாநாயகராக்கல, அமைச்சராக்குறாங்க. திரும்பி சபாநாயகராக்கியிருந்தா ஜெயலலிதா அவர்கள் தப்பு செஞ்சதை ஜெயலலிதா அவர்களே ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிரும். இப்போ என்ன ஆகுன்னு, ஜெயலலிதா அவர்கள் பெருந்தன்மை மன்னிச்சு விட்டாங்கப்பா. ஜெயக்குமார் தப்பு பண்ணார், ஜெயலலிதா வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு தூக்குனாங்க, அப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டார், அவருக்கு அமைச்சர் போய் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் அரசியல்வாதிகளுடைய நேச்சர். அவங்க ஒரு தப்பை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து அதை வேற மாதிரி காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அதிமுக வந்து 26ல் இப்படியே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றீங்க 26ல் அதிமுகவுடைய. ஆமாம், இன்னைக்கு வந்து அதிமுக சீட்டுகளை மொத்தமாக இழந்திருந்தாலும், ஒரு சீட்டு கூட கிடைக்காமல் போயிருந்தாலும், 13 இடங்களில் 3வது இடம் போயிருந்தாலும், அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய தனி வாக்கு சதவீதமே 20.62 வாங்கியிருக்காங்க. திமுக இவ்வளோ பெரிய கூட்டணி வச்சு வாங்கியிருக்க வாக்கு 26 அவர்களுடைய கட்சி, சரிங்களா? இவங்க 22 தானே போட்டிட்டாங்க, அவங்க 33 போட்டிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வாங்கின வாக்கு கழிச்சுதான் சொல்லிவிடுவேன். இவங்க பெருங்கூட்டணியோட போட்டிட்டாங்க, அவங்க கிட்டத்தட்ட கூட்டணி இல்லாமல் போட்டிட்டாங்க. அதுக்கு நீங்கள் தானிக்கு தீனி சரி போயின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட திமுகவுக்கு இணையான கட்சி அதிமுக மாறிடுச்சு. 2ஆம் இடம் மட்டும் இல்லை, 1ஆம் இடத்துக்கு நெருக்கமாக நிற்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் கூட்டணி தான் பேசும். மகாராஷ்டிராவில் கூட்டணி பேசுச்சு, யூபியில் கூட்டணி பேசுச்சு, தமிழ்நாட்டில் கூட்டணி பேசுது. நான் வந்து திமுகவுக்கு இணையான கட்சி பாண்டே சொல்லிட்டா அப்படி, அப்போ நம்ம வந்து நாங்கள் தனியாக நிற்போம். அவங்க தனியாக நிற்கலையே, திமுகவுக்கு இணையான கட்சியாக இருக்கலாம், திமுக கூட்டணிக்கு இணையான கட்சி கிடையாது. திமுக கூட்டணியில் ஓடிச்சு 42% போய் நிற்குது. நீங்கள் 21% நிற்பீங்க, நீங்கள் தேமுதிக 23% நிற்பீங்க. 23 இங்கே இருக்குது, 46 இங்கே இருக்குது, சரி பாதி சோழி முடிஞ்சு வச்சா. அப்போ அவங்க கூட்டணி வச்சாங்க. அதை தான் நான் படித்து சொன்னேன், கதறி சொன்னேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வச்சுருந்தாங்கன்னு, அதில் இந்த பாமக தேமுதிகலாம் உள்ளே இருந்திருந்தாங்கன்னு என்ன கேம் ஆகிருக்குன்றீங்க? டிடிவிக்கு ஒரு சீட்டு, டிஎம்சி தமாகாவுக்கு ஒரு சீட்டு, இவங்களுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு, இவங்க பாஜக ஒரு கணக்கு, பாமகவுக்கு ஒரு 5 சீட்டு. என்ன ஆயிருக்கும்? ஏடிஎம்கே அப்புறம் அத்தனை எம்பியாக இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் 20 MP பெர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக வந்து நின்றுருப்பாங்க. ஜெயிக்க போகிற அலைன்ஸ் வந்து நிற்கும்ல. இன்றைக்கி பாஜக வாங்கியிருக்கிற ஓட்டில் அவரோட கூட்டணிக்கான ஓட்டும் இருக்குதுல்ல. நம்ம எல்லாரும் திடமாக நம்பணும்ல, கூட்டணி கணக்கில் அதிமுகவோட பாஜக நல்லா பண்ணிருச்சு. அதோடைய பலனை பார்க்குறாங்களே. இன்றைக்கி டபுள் டிஜிட் ஓட்டு வாங்கிட்டாங்க, 11% ஓட்டு வச்சுருக்காங்க. 11% ஓட்டில் கூட்டணி கட்சியோட ஓட்டும் இருக்குல்ல, புரியுங்களா? ஏடிஎம்கே வாங்கியிருக்க 21 வந்து கூட்டணியோட ஓட்டும் இருக்குல்ல, திமுக வாங்கியிருக்கக்கூடிய 26 கூட்டணி ஓட்டும் இருக்குல்ல. அவ்வளோதான் பாயிண்ட். இப்போ திமுக ஆட்சி மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து எதிரொலிச்ச மாதிரியே தெரியலையே. 40 out of 40 நல்லா எதிரொலிக்குது, கடுமையாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கல, அதிமுக பயன்படுத்திக்கல, பாஜக பயன்படுத்தி 2 பேருமே தான் பயன்படுத்திக்கல. 2 பேரும் என்னைக்கு பிரிஞ்சாங்களோ அன்னையிலேருந்து தான் சொல்லிட்டு இருக்கேனே. 2 கட்சியும் சேர்ந்து என்னை கழுவி ஊற்றுனாங்க. நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? அன்னைக்கு 40 போயிடுச்சு. நீங்கள் 2 பட்டா லாபம் தானே சார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அடிக்க நினச்சா அடிச்சிடலாம் சார். நீங்களும் தனியாக அடிச்சு நீங்கள் அடிக்க முடியாது சார். இவ்வளோதான் சார் பாயிண்ட். ஆனால் இப்போ மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பக்கம் ஒரு பாஜக ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது, பாஜக கூட அதிமுக இல்லை, இருந்தாலும் அவங்களோட சாய்ஸ் வந்து டிஎம்கேவா தானே இருக்குது. அவங்க சாய்ஸ் டிஎம்கேவா இல்லை, அவங்க சாய்ஸ் டிஎம்கேவாங்கிறது கூட்டணி தான். சமமான போட்டியிலாக டிஎம்கே நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? டிஎம்கே அப்படி தான் கிளைம் பண்ணும். டிஎம்கே அப்படி தான் பண்ணும். எங்களுடைய நல்லாட்சி கிடைத்த விளைவு, நாங்கள் 1000 ரூபா கொடுத்தது, நாங்கள் ஃப்ரீ பஸ் கொடுத்தது, நாங்கள் வந்து நலத்திட்டங்கள் கொடுத்தது, அதுதான் சொல்லுவாங்க. எங்கள் 3 ஆண்டு ஆட்சிகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா சொல்லுவாங்க. அதுதான். ஆனால் அது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இவங்க எதிர யாருமே இல்லை. சரி, இப்போ ஆட்சியை வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம். அந்த ஆட்சி மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் வந்து அவங்க 26 பார்த்துக்கலாம்னு கூட வச்சுக்கலாம். 24 தேர்தலில் மத்தியில் ஒரு ஆட்சி அமையணுங்கிறதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படிங்கும் பொழுது, இப்போ ஒரு பக்கம் பாஜக வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி கிடையாது சார், மத்திய மாநிலமே கிடையாது சார். அவங்க வந்து அலையன்ஸ் மட்டும்தான் சார்.
ஆந்திராவில் அலையன்ஸ் வந்துடுது, யூபியில் அலையன்ஸ் வந்துடுது, மகாராஷ்டிராவில் அலையன்ஸ் வந்துடுது, தமிழ்நாட்டில் அலையன்ஸ் வந்துடுது. இவ்வளோ தான் பாயிண்ட். சமமான போட்டியே கிடையாது சார். பாஜகவுக்கு வேணும், நரேந்திர மோடி வேணும் தான் சார் 11% ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பாஜகவோட தலைமையில் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையா 23 தொகுதியில் போட்டிட்டு. நான் இன்னும் சொல்கிறேன், தமாகாவுக்கு ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துருந்து திரு தேவநாதன் அவர்களுக்கு கொடுக்காம இருந்து இது மாதிரி ஒரு சின்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாலும் இன்னும் அவங்க ஓட்டு கூடியிருக்கும். 3லேயும் தமாக வந்து டெபாசிட் போயிடுச்சு. 3 சீட்டு தேவையே இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்றத்துலேருந்து ஒரு சீட்டு. திருச்சியில் வந்து அவங்க பாருங்க 3வது இடம். அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் திருச்சியில் பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. எப்படி அவங்க சீட்டு ஒவ்வொரு முறை வாங்குறாங்க? அவங்க வந்து சார்பால தொண்டமான் போட்டிருந்தாங்க, அப்பயே அவங்க தான் 50,000 ஓட்டு வாங்கினாங்க. இப்போ போட்டாங்க, அப்பயே 1 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணி திருச்சியில் வந்து அவங்க கட்சியை பெருசாக அமைப்பு இருக்குன்னு ஏதோ சொல்லி மாற்றி சொல்கிறாங்க போல. அப்படி இல்லை. அங்கே அவங்க தேனியில் மட்டும் ஒரு சீட் கொடுத்துட்டு, அங்கே திருச்சியில் தாமரை சின்னம் இருந்தால் இன்னும் கூட ஓட்டு வாங்கியிருக்கும். தூத்துக்குடியில் தாமரை சின்னம் இருந்தால் இன்னும் கூட வாங்கியிருக்கும். ஸ்ரீபெரும்புல தாமரை இருந்தால் இன்னும் கூட ஓட்டு வாங்கியிருக்கும். அதை மாதிரி பண்ணாங்க. இப்போ தாமரை சின்னம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துகிட்டு இருக்கு. பிஜேபி அவங்களுக்கு ஓட்டு இல்லை. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்திலே போட்டிட்டு இருக்கலாம் இல்லையா? அவர் வந்து நான் ஒரு லீடர் ஏடிஎம்கே காட்டுறதுக்கு அவருக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. நான் சொல்றேன் சீட்டு ஒன்று அதை வந்து பிஜேபி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எல்லாருமே விட்டு கொடுத்தா போனாங்க. நீங்கள் பாமக அவங்க வந்து விட்டு கொடுத்துருந்தாங்க. பாமகவுடைய நிலைமை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. திரு டிடி அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவர் வந்து எனக்கு ஒரு சீட்டு கேட்கவே இல்லை. எல்லோரும் பெருந்தமையாக நடந்துட்டாங்க. திரு டிடிவி தேனியில் பெரிய போட்டி வரணுன்னே இப்போ உடனே சரி நான் ராமநாதபுரம் போகிறேன் அவருடைய சொந்த ஊர் விட்டு போனார்ல. ஸோ எல்லாருமே பெருந்தமையாக நடந்து கொண்டார். எல்லாருமே தமாகாவுக்கு மட்டும்தான் எக்ஸஸாக சீட் கொடுக்கப்பட்டுச்சு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அது கட்சியோடைய லார்ஜர் தன் லைஃப் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. அது ஈரோட்லேயோ அங்கேயும் அவங்க ஏதாவது பண்ண முடிஞ்சுதான்னு தெரியல. எதுவுமே பண்ண முடியல. அதில் வந்து அவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு ஒரு சீட் கொடுத்தா ரொம்ப நியாயமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தாமரை போட்டி இருந்துச்சு, இன்னும் சூப்பராக இருந்துன்னு நினைக்கிறேன். தாமரைக்கு வந்து இப்போ வந்து கூட்டணி கட்சிகளில் பாமகவுக்கு இணையா இல்லாட்டி பாமகவோட பெரிய கட்சியாக அந்த இடத்துல வந்து தாமரை வந்து நின்றுச்சு. அவங்க வந்து ஒரு 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ இந்த பாஜக கூட்டணிக்கு வந்திருக்க ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து இது வந்து மோடி வேணும் அப்படின்னு சொல்லி வாக்களிச்ச ஓட்டு 100%. அதே மாதிரி திமுக வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளும் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளும் மோடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட வாக்குகள். ஆப்வியஸ்லி அந்த மோடி வேண்டாம்னு சொல்லி போடக்கூடிய வாக்குகள் அதிகமாக ஏன் திமுக பக்கம் போகுது? அப்போ அவங்க மோடிக்கு எதிராக அவங்கள்ட்ட பெரிய அலைன்ஸ் இருக்கு. வேற ஒண்ணு. அப்ப இந்த இடத்துல அந்த ஆட்சி நான் உங்களுக்கு சொன்னேன், அதிமுகவும் பாஜக சேர்ந்தா இவங்கள்ட்ட 20 MP வந்திருப்பாங்கன்னு. இவங்கள்ட்ட 38-39% வந்திருக்குன்னு. அப்ப யாருக்கு ஆதரவா வந்துடும்? நான் எளிமையான கணக்கு தான். நீங்கள் இது வந்து திமுக வேணும்னு போட்ட ஓட்டு இல்லை, நரேந்திர மோடி வேண்டான்னு போட்ட ஓட்டு இல்லை. அவர் வாக்கு சேவத்தை தெளிவாக பயன்படுத்திட்டாங்க. அவ்வளோதான். எல்லாரும் ஒன்று மண்ணா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், திமுக எல்லாரும் ஒன்றா ஓட்டு போட்டாங்க. திரு துரை வைகோ வந்து தீப்பெட்டி சின்னத்தில் தனியாக நின்று ஜெயிச்சிருவாராங்க? மனசாட்சியோடு சொல்லுங்க. அவர் ஒத்துக்கிடுவாரா? திரு சிதம்பரம் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் வந்து பானச்சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருவாரா? அவரை சொல்ல சொல்லுங்க. நீங்க விட்டுருங்க. இல்லை கூட்டணி இருந்தால் அவ்வளோதான் பாயிண்ட். எல்லாரும் ஒன்று மண்ணா நின்று ஓட்டு போட்டாங்க. அவங்க ஓட்டு லயன் ஷேர் டிஎம்கே விடுது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ நானும் திமுக ஒன்றுன்னு நோ பார்ட்டி கேன் கிளைம். பெரிய கட்சி வந்து திமுக, 2வது பெரிய கட்சி காங்கிரஸ். 5% ஓட்டு அவங்க 2014 ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த எல்லா கட்சியும் ஆளுக்கு 1% தான் வச்சிருக்காங்க. ஆனால் ஒன்றா சேர்ந்து அவங்க 46 போய் நிற்கிறாங்க. கியூமுலேட் ஆகிடுதுல. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் சேர்ந்துச்சுன்னா 31% தான் இருக்கும். புரியுங்களா? நீங்கள் ஓட்டு கணக்கு பார்த்தா ஏடிஎம்கே இப்போ 20 இருக்கு, நீ இன்னைக்கு 20 இருக்கு, இங்கே ஒரு. ஆனால் 31 கிடையாது. நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி மட்டுமே சேர்ந்தா 35 வந்துடும். மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. சேர்ந்திருக்கும் பொழுது அந்த பவர் வேற மாதிரி. ஜெயிக்கிற கூட்டணின்னு ஒன்று வந்து நிற்கும்ல. இப்போ திமுக ஜெயிக்கணும் யாரா மாற்றி சொன்னாங்களா? ஏதாவது ஒருத்தர் சொன்னாங்களா? இல்லை, எல்லாருமே 35+ மேலே தான். அவ்வளோதான். ஏன் திமுக பண்ண நல்லாட்சி அதெல்லாம் யாருமே சொல்ல. அந்த அலைன்ஸ் துண்டா தெரியுதுல்ல. இவ்வளோதான் பாயிண்ட். ஏடிஎம்கே ஜெயிக்காதுன்னு ஏன் எல்லாருமே கரெக்டாக சொன்னாங்க? எல்லாருமே டிஎம்கே காரங்களா? எல்லாருமே பிஜேபி காரங்களா? இல்லை, அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. இல்லை, அண்ணன் ஒண்டியா நின்னாரு. அவ்வளோதான் பாயிண்ட். எளிமையான கணக்கு இது. இந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது கரிஸ்மேட்டிக் லீடராக ராகுல் அவர்களை மக்கள் ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க. 26ல் கேம்ன்றது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? 29ல் கரிஷ்மாங்கிறது பெரிய வார்த்தை. அது இந்திரா காந்திக்கோ ராகுல் காந்திக்கோ இருந்த அளவுக்கு மன்னிக்கணும், இந்திரா காந்திக்கோ ராஜீவ் காந்திக்கோ இருந்த அளவுக்கு திரு ராகுல் காந்திக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. கரிஷ்மாங்கிறது வெறும் தோற்றம் மட்டும் இல்லை. தோற்றப்பொழிவில் யாரையும் விட குறைவில்லாமல் இருக்கிறாரு திரு ராகுல் காந்தி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்ஸமாக இருக்கிறார். ஆனால் அது இல்லை கரிஷ்மேட்டிக். ஒரு பதில் சொல்கிற விதம். நீங்கள் ராகுல் காந்தியும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணுங்கள், சரிங்களா? இவர் கருப்பாக இருக்கிறார், இவர் கேர்லிங் ஹேர் வச்சிருக்காரு, திடீர்னு தாடி வச்சிருக்காரு, அவர் சகப்பாக இருக்கார், ஷார்ப் நோஸாக இருக்கார். அது இல்லை மேட்ரிங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து சல்லுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேட்டாவோட, அந்த ஐக்கியோட, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட, இன்டெலிஜென்ஸோட அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் வந்து நிற்குது.
அப்போ அந்த கரிஷ்மாங்கிறது உருவத்தோற்றம் அல்ல. நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்க்குறக்கு அழகானவரா, கமலஹாசன் இருக்கார், அப்படியே அவர் எப்படி கரிஸ்மாட்டிக் லீடராக மாறினார். நரேந்திர மோடி நடந்த அந்த அந்த ஆரா எப்படி வந்து அந்த அந்த ஒளி கீற்று எப்படி நிற்குது, அது வந்து உள்ளொளியுது. அது எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, ராஜீவ்காந்திக்கு, இந்திரா காந்திக்கெலாம் பிறப்புலேயே இருந்துச்சு. அது உள்ளே வந்துச்சு. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப டேலண்டடாக இருந்து அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணி வேணும். ராகுல் காந்தி அதை மிஸ் பண்ணிட்டார். அவர் வந்து அதுதான் அவங்க வந்து கேலியாக 2-3 தடவை லான்ச் பண்ணி சொன்னாங்க. அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக போட்டார், அவருக்கு இவ்வளோ கிடச்சி. நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், இந்தி கூட்டணினால் அதிகம் ஆதாயம் அடைவது காங்கிரஸ். அதுதான் கண்கூடாக பார்த்தோம். மற்ற யாருக்கும் அதனால் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் தனியாக நின்றுருக்காங்க. எந்த அலையன்ஸும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கூடயும் கிடையாது, காங்கிரஸ். அப்போ அவங்களுக்கு என்ன லாபம்? ஆம் ஆத்மி கட்சி 7-7 தோத்துருச்சு டெல்லியில், அப்போ லாபம் இல்லை. பஞ்சாபில் தனியாக நினைச்சு அவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு புரியுதா? நீ கணக்கு பண்ணிக்கா போச்சுங்க. யாருக்கும் லாபம் கிடையாது இந்தி கூட்டணியில். மார்க்சிஸ்ட் கட்சி எதிராக போட்டிடுச்சு, பூரா தோத்துருச்சு. புரியல? இந்தி கூட்டணியில் அதனால தான் அவங்க எல்லாத்துக்கும் சரினாங்க. பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியாது, சரி. மல்லிகார்ஜுன கட்சிக்கு சரி, நான் கூப்பிட போல நீ வா, சரி. நான் சொல்ல எடுத்த நீ வரணும், சரி. எல்லாத்துக்கும் சரி சொன்னாங்க. என்ன காரணம்? எப்படி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிற கணக்கு தான் எல்லாரும் எடுத்தாங்க. இன்றைக்கி பாருங்கப்பா, அஃப்கோர்ஸ் இன்னும் ட்ரிபிள் டிஜிட் தொட முடியல, 99 வந்து நின்னா கூட அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சீட் எப்படி எடுத்துருவாங்க, 75 தாண்ட மாட்டாங்க எல்லாரும் பார்த்தாங்க. இவர்கள் எடுத்த முடிவு அவர்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. அதனால் 29 கேம் இட்ஸ் கோயிங் டு பி a tough one without any doubt. அதுவும் அலைன்ஸுக்கு அரித்மெட்டிக் எப்படி இருக்குங்கிறத தவிர ராகுல் காந்தியோட கரிஷ்மானாலும் சொல்ல முடியாது. எங்களோட இணைந்து பல கருத்துக்களை பயின்றமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.